அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமும் மகத்துவமும் வாய்ந்த எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, பொதுவாகவே மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால், நன்மை தீமை, நற்குணம் தீய குணம் ரெண்டுமே மனுஷன் இருக்கு. நம்ம எல்லாரும் சொல்ல முடியுமா? நம்ம எத்தனை ஆண்டுகள் பயான்கள் கேட்டாலும், எத்தனை உரைகளை கேட்டாலும், எத்தனை செய்திகளை படித்தாலும் என்னிடத்துல முழுமையாக நற்குணங்கள் எல்லாம் வந்து விட்டது என்று சொல்ல முடியுமா? இல்ல. சரி, நம்மளாவது யாராவது ஒருத்தரை பார்த்து, அங்க என்கிட்ட நற்குணம் கிடையாது, நான் ஒரு நபரை பார்த்திருக்கிறேன், நான் ஒரு பெண்மணியை பார்த்திருக்கிறேன், நான் ஒரு சின்ன பிள்ளைய பார்த்திருக்கிறேன், நற்குணம்னா அவன் நற்குணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்காவது நம்மளே யாராச்சும் நடந்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? யாராவது ஒருத்தருக்கு நம்ம சான்று கொடுக்கறதா இருந்தா ஒருத்தருக்கு சான்று கொடுப்போம். எப்படி? இந்த விஷயத்துல ஓகே, ஆனா மத்த விஷயத்துல அவன் சரி கிடையாது. நமக்கு அது சொல்றதுக்கும் மனசு வராது. தொழுகையெல்லாம் ஓகே, கரெக்டா தொழுதுருவாரு, ஆனா வியாபார விஷயத்துல கொஞ்சம் ஆளு ஓரளவுக்கு தான் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல பெண்மணி தான், ஆனா என்ன குடும்பத்துலதான் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவா இப்படின்னு சொல்லி அந்த நற்குணத்தை நாமும் கடைபிடிப்பது ஒரு கேள்விக்குறியா இருக்குது. அவங்களும் நல்லவங்க தான், நல்ல குணத்தாலதான் அப்படின்னு சொல்லி மற்றவர்களை சான்றளிப்பதும் கேள்விக்குறியா இருக்கு. மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் நம்ம பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு எதை விரும்புகிறோம், மனிதர்கள்ட்ட எதை விரும்புகிறோம் என்று சொன்னால், இப்ப நீங்க பள்ளிவாசலுக்கு வர்றீங்க, பள்ளிவாசலுக்கு வந்த மாத்திரத்துல உங்க இப்ப என்ன சொல்லப்பட்டது? அழகான முறையில் சொல்லப்பட்டுச்சு. பயனால கேட்க வந்திருக்கிறீங்க, அமைதியா கேளுங்க. இதே வேற முறையில சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? ஒழுங்கா வாய அமைதியா நம்ம மூடிக்கிட்டு பயான் கேட்கறதா கேளுங்க, இல்லன்னா எந்திரிச்சு வீட்டுக்கு ஓடிடுங்கன்னு சொன்னா என்ன ஆகும்? யாராவது இருப்போம் நம்ம என்ன செய்வோம்? அவங்க பயானா நீங்களாவது உங்க பயான் கேட்க 1000 இடம் இருக்குன்னு சொல்லி என்ன செய்வோம்? அப்ப மனுஷனுடைய நிலை அதுதான். மனுஷன் ஒரு விஷயத்த சொல்ல வேண்டிய முறைப்படி சொல்ல வேண்டும், அணுக வேண்டிய முறைப்படி அணுக வேண்டும். வீட்டுல பிள்ளைங்களை பாருங்களேன், அவங்கள்ட்ட படிங்கன்னு சொல்லும் பொழுது அந்த பசங்க என்ன செய்வாங்க? அவங்க ரொம்ப கராரா பேசுவாங்க. எனக்கு தெரியாதா படிக்கலாம், சும்மா படிப்படின்னு சொல்லாத அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய பிள்ளைகளை பார்க்கும். சொல்ல வேண்டிய வழிமுறை இருக்குது அந்த பிள்ளைகளிடத்துல, சொல்ல வேண்டிய வழிமுறை, பேச வேண்டிய வழிமுறை, அவனுக்கான நேரத்தை கொடுக்கணும். சதா படி என்று சொன்னால் பிள்ளை படிப்பானா? படிச்சுட்டே வர்றா, எக்ஸாம் வந்துருச்சு, அவனுக்கு ஒரு ரிலாக்ஸ் டைம் கொடுக்கணும். அவனுக்கு அந்த தாயை அருகிலாம இருந்து நல்லா படிச்சா உனக்கு நாளைக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த தாய் அழகான வார்த்தைகளை கொண்டு பேச வேண்டும். அவனுக்கு அந்த பிள்ளைக்கு அழகா தலையை தடவி கொடுக்கணும். தடவி கொடுத்து, படிமா, ஒரு 4 நாள் தான் எக்ஸாம் இருக்கு, நீ படிச்சுட்டேன்னு சொன்னா நாளைக்கு உன்னுடைய வாழ்க்கைக்காகத்தான் இப்படின்னு சொல்லி பேச வேண்டும். ஒரு அலுவலகத்துல பணிபுரிகிறார், பணிபுரியக்கூடிய கீழே வேலை செய்யக்கூடியவர்கிட்ட முதலாளி என்ன செய்யறாரு? எப்போதும் கடுமை காட்டுகிறார். விளங்குமா? அந்த நிறுவனம் நல்லா இருக்குமா? எப்ப என்ன செய்யணும்? பேச வேண்டிய முறையில சரியான ஒரு அன்பான பண்பான கருணையோடு நேசத்தோடு பேசக்கூடிய அந்த நிலையை கையாண்டார் என்று சொன்னால் அவர் ஒரு சக்சஸ்ஃபுல்லான மனிதரா மாறி விடுவார். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்லும்போது கூட இப்படித்தான் சொல்லி காட்டுகின்றான். இன்னகலா ஹுலுகின் அலீம், நபியே நீ மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஏன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? அப்ப அல்லாஹ்வுடைய தூதரவங்க மக்கள் இடத்துல பழகும் போது அப்படித்தான் பழகினார்கள். அந்த நற்குணம் தான், அதாவது அன்றைக்கு காலத்துல இஸ்லாத்தை மக்கள் சாரை ஏற்றார்கள். எதை வைத்து ஏற்றார்கள்? குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் அப்படியே ஆய்வு செஞ்சு, முந்தைய வேதங்கள்லாம் ஆய்வு செஞ்சு, அந்த கிதாப் எடுத்துட்டு வா, இந்த கிதாப் எடுத்துட்டு வா, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது, இப்படி எல்லாம் ஆய்வு செஞ்சாங்களா? நம்முடைய பள்ளியில பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 50 கிதாப் இருக்கும். அதை எடுத்து படிக்கிறோமா இல்லையான்றது தெரியாது. ஆனா அந்த மக்கள் இதெல்லாம் அவங்கள்ட்ட கிதாப் இருந்துச்சா? என்ன கிதாப் இருந்துச்சு அவங்கள்ட்ட? திருமறை குர்ஆன் கூட முழுமையா கிடையாது. அந்த மக்களிடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள், மயமிட்டுக் கொள்வார்கள், சிலர் அதை எழுதி வைத்துக் கொள்வார்கள், இவ்வளவுதான் கிதாபு. ஆனா இஸ்லாத்தை ஏத்தாங்க. ஏன் ஏத்தாங்க? என்ன அடிப்படையில் ஏற்றார்கள்? அல்லாஹ்வுடைய தூதருடைய நற்குணத்தை பார்த்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். இந்த மனிதர் இப்படி இருக்கிறாரு, இவர் இப்படி பேசுறாரு, இவர் இப்படி நடந்து கொள்ளுகிறாரு, இந்த மனுஷன் சொல்றது சரியாத்தான் பார்ப்போம். நேரங்களே அப்படித்தான் நம்ம எடை போடுகிறோம். நம்ம வாழ்க்கையிலே கூட மனிதர்களை எவ்வாறு எடை போடுகிறோம்? அவருடைய பேச்சை வைத்து, ஒரு நடத்தையை வைத்து. அவர் சொன்னா சரியா இருக்குங்க, இவருக்கு கடன் கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஏன் கொடுக்கலாம்?
கொடுக்கலாம் என்று சொன்னால் அவருடைய அதுக்கு முன்னாடி சர்டிபிகேட் நம்ம பார்ப்போம். எப்படி இருக்கிறாரு, ஆள் கரெக்டா பேசக்கூடியவரு, ஆள் சரியா நடந்துப்பாரு, சொன்ன டயத்துக்கு வருவாரு இப்படின்னு சொல்லி அந்த நற்குணங்களை வைத்துத்தான் நாம சான்று கொடுக்கிறோம். நற்குணங்களை வைத்துத்தான் ஒருவரை நாம் மதிக்க ஆரம்பிக்கிறோம். நற்குணங்களை வைத்துத்தான் ஒருத்தரை நம்பவே ஆரம்பிக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஒருத்தர் பேசும்போது ரொம்ப கராரா பேசுறார், பேசும்போது மனசு உடையிற மாதிரி பேசுறார், அவர் இடத்துல நட்பு பாராட்டு நினைப்போமா? நினைச்சு பாருங்க. ஒருத்தர் பேசுறாரு, பேசும்போது கராரான பேச்சு, அப்ப என்ன செய்வோம்? இவர்கிட்ட கொஞ்சம் ஒதுங்கி இருப்போம் என்று யோசிப்போம். அதே நேரத்துல அந்த பேச்சு என்பது நல்ல ஒழுக்கமா, அன்பா, பண்பா, கேட்பதற்கு இனிமையா இருந்தது என்று சொன்னால் அதுக்குதான் அந்த பேச்சுடைய ஒழுக்கம் இருக்குது. இது நற்குணத்தை சார்ந்தது. பேச்சுடைய ஒழுக்கம், அமரக்கூடிய அந்த அமர்வுகளே ஒழுக்கம், நம்ம எழுந்து நடந்து செல்வதே ஒழுக்கம். அல்லாஹ் சொல்றானே, அதாவது எப்படி நடக்கக்கூடாது, மக்களிடத்துல அந்த இருமாப்பு கொண்டு அப்படியே நடக்காத, நடுநிலையை கடைபிடி. அப்ப எல்லா அம்சத்திலும் இஸ்லாம் என்ன எதிர்பார்க்கிறது? ஒரு மனிதனிடத்தில் நற்குணம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அந்த நற்குணத்தை நமக்கு போதிப்பதற்காகத்தான் வந்திருக்கிறார்கள், அதை முழுமைப்படுத்துவதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை எல்லாம் கேட்கக்கூடியனா நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பல நேரங்கள்ல நம்ம யோசிப்போம், என்ன யோசிப்போம்? கொஞ்சம் கோவப்பட்டிருக்க கூடாது. நான் உட்பட பேசக்கூடிய நானா இருக்கட்டும், அமரக்கூடிய நீங்களா இருக்கட்டும், சில நேரங்கள்ல கோவப்பட்டுட்டு இவ்வளவு கோவப்பட்டிருக்க கூடாதோ என்று யோசிப்போம். நம்ம இதுக்கு இவ்வளவு ரியாக்ட் பண்ணிருக்க கூடாதோ என்று யோசிப்போம். என்ன காரணம்? அந்த நேரத்துல அந்த இடத்துல சைத்தான் நம்ம மிஞ்சி விடுகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல கூட ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க, அவங்க கிடந்து கபரஸ்தான்ல நின்றுட்டு இருக்கிறாங்க. கடுமையா அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க அவங்க பேச்சு அந்த மாதிரி இருக்குது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அம்மா கொஞ்சம் பொறுமையா இருக்க கூடாதா அப்படின்ன உடனே அந்த பெண்மணிக்கு கடுமையான கோபம். என்ன கேட்கிறாங்க, தன்னுடைய கணவரையே யாரையும் இழந்துட்டு அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க, அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு. பெண்கள் சாதாரணமா பார்க்கிறோம், தௌஹீத் அறிந்த பெண்களுடைய நிலை வேற. சாதாரணமா ஒரு கணவர் இறந்து விட்டால் மார்க்கம் தெரியாத பெண்களுடைய நிலை என்ன? அடித்துக் கொள்வது என்ன, ஆடை கிழித்துக் கொள்வது என்ன, படுத்து உருவது என்ன, அந்த அழக்கூடிய அழுகை சொல்லக்கூடிய சொற்கள் என்ன, என்னெல்லாம் சொல்லுவாங்க. கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா, என்ன நீ கொண்டு போயிருக்க கூடாதா, ஏன் கடவுளை கொண்டு போயிட்டிய, இப்படியெல்லாம் பேசுவாங்க. பேசி அவங்க போகக்கூடிய அந்த கூப்பாடுகள் பார்த்தோமா இல்லையா? இதே சூழலில் ஒரு பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்க கூடாதா அப்படின்னு சொன்ன உடனே, பொறுமையா இருக்கணுமா, நீங்களா இழந்தீங்க, இழல நான் என்ன பொறுமையா இருக்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கடும் கோபத்துல அந்த பெண்மணி பேசிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அங்க இருந்து புறப்பட்டு வந்துட்டாங்க. நம்மளா இருந்தா கதையே வேற. நம்மளா இருந்தா என்ன செஞ்சுப்போம், நான் உனக்கு அறிவுரை சொன்னா நீ என்ன எதிர்த்து பேசுறியா, நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா என்று சொல்லி அந்த இடத்துல நாம அந்த நம்முடைய பெருமை நம்ம பறைசாற்றி இருப்போம். ரசூலுல்லாஹ் அமைதியா வந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியா வீட்டுக்கு வந்த பிறகு அந்த பெண்மணி கிட்ட சொல்லப்படுது. என்ன சொல்லப்பட்டுச்சு? நீ பேசினிய யார் தெரியுமா, யார் தெரியும், யார்கிட்ட பேசியிருக்க தெரியுமா? அவர் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதரை மட்டும் இருந்தா கூட பரவாயில்ல, அவர் நாட்டு ஜனாதிபதி. ஜனாதிபதி கிட்ட இப்படி பேசிட்டா அந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போடுது, ஓடி வர்றாங்க. எங்க வீடு எங்க எங்க இருக்கிறாரு, அரண்மனையில இருக்கிறாரா என்ன ஏதுன்னு அது பார்த்தா வீட்டு வாசல்ல யாரையும் காணோம். இதான் ரசூலுல்லாஹ் வீடுன்னு சொல்லப்படுது, யாரையும் காணோம். ஏன்னா இது ஜனாதிபதி வீட்டுக்கு வர்றோம், யாரையும் காணோம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு கதவை திறந்து உள்ள வர்றாங்க. அல்லாஹ்வுடைய இருக்கிறாங்க. பார்த்து விட்டு அந்த பெண்மணி தன்னுடைய தவறுக்காக மன்னிப்பு கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு காரியத்தினுடைய ஆரம்பத்தில் வருவதுதான் பொறுமை. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்மணிக்கு நற்குணத்தை அந்த இடத்துல போதிக்கிறார்கள். அப்பயே ரசூலுல்லாஹ் கோபப்படல. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ், அம்மா இப்ப மன்னிப்பு கேட்கிறியா, ஏன் அப்ப நான் சொன்னதை கேட்டிருந்தா என்ன உனக்கு, நம்ம கேட்கிறோமா இல்லையா, ஏன் இப்ப பேசுறிய அப்ப பேசுறா என்ன? சில பேர் மன்னிப்பு கேட்டு திரும்பி வந்தாலும் கூட எல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்ப என்ன வந்துகிட்டு எல்லாம் வார்த்தையை விட்டாச்சு, அதை எடுக்க முடியுமா, அல்ல முடியுமா என்று வியாக்கியானம் பேசுவோம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் நீங்க என்ன பார்த்து பேசிட்டீங்க, அதெல்லாம் வரல. அல்லாஹ்வுடைய தூதர் அழகான முறையில் சொல்லுகிறார்கள், அந்த பெண்ணிடத்துல ஒரு காரியத்துடைய ஆரம்பத்துல வருவதாம பொறுமை, நீ பொறுமையை கடைபிடி. அந்த பெண்ணுடைய உள்ளம் எப்படி குளிர்ந்து இருக்கும்.
மன்னிப்பு கேட்கலான்னு வந்து நிக்கக்கூடிய நேரத்துல எப்படியாச்சும் அவரை சமாதானப்படுத்தும் அது நிக்கக்கூடிய நேரத்துல இவரு அந்த பெண்மணிக்கு சமாதானம் சொல்றாங்கன்னா அந்த பெண்ணுடைய நிலை என்னவா இருந்திருக்கும் யோசித்து பாருங்கள். அதன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு வார்த்தையாவது அவங்க தட்டுவாங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை மீறுவாங்களா? எப்படிப்பட்ட நேசம் வந்திருக்கும். அப்ப அந்த நற்குணம் நம்மிடத்தில் ஏன் வர மறுக்கிறது? பேச்சில நாம் சொல்லக்கூடிய சொற்களில நற்குணம் இருக்க வேண்டும். நற்குணத்துடைய வாடை வீச வேண்டும். நாம் அப்படியே பேசுகிறோம், எடுத்தெடுத்து பேசுகிறோம், பலருடைய மனதை காயப்படுத்தி பேசுகிறோம். அந்த காயம் என்பது அவன் மரணிக்கிற வரைக்கும் சில பேர் சொல்லுவான், அவன்கிட்ட பேசவே மாட்டாங்க, செத்தாலும் பேச மாட்டான். செத்த பிறகு பேச முடியாது, ஆனா சொல்லுவான் செத்துட்டா கூட பேச மாட்டேன். ஏன்? அவன் அந்த மாதிரி எனக்கு காயப்படுத்தி இருக்கிறான், அசிங்கப்படுத்தி இருக்கிறான், அவமானப்படுத்தி இருக்கிறான். அப்ப ஒரு மூமினத்துல இருக்க வேண்டிய பண்பு அவனுடைய பேச்சுல, அவனுடைய சொல்லல, அவனிடத்துல இந்த பொறுமை இருக்க வேண்டும். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சம்பவம். என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோக்கி ஒரு 3 நபர்கள் வருகிறார்கள். யாருக்குமே அந்த காலத்துல கஷ்டம்னா ரசூலுல்லாஹ் நோக்கி தான் வருவாங்க. அப்ப அந்த ஒரு 3 நபர்கள், அதுல மிக்தாப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரும் உண்டு. இஸ்லாத்தை ஏற்ற 7 சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் நோக்கி வர்றாங்க. என்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதரே, சாப்பாட்டுக்கும் வழி இல்ல, தங்கறதுக்கும் இடம் இல்ல, என்ன செய்யறதுன்னு தெரியல என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அவங்களுக்கு ஒரு தீர்வு சொல்றாங்க. என்ன தீர்வு அப்படின்னா, கூட்டிட்டு போறாங்க ரசூலுல்லாஹ். கூட்டிட்டு போய் என்கிட்ட ஒரு 3 ஆடு இருக்குது, ஒரு 3 ஆட்டுக்குட்டி நான் வச்சிருக்கிறேன். இந்த 3 ஆடை என்ன செய்யணும்னா இது பால் கறக்கும், இதுல இருந்து பால் கறந்தா குடிச்சிட்டு இருக்கிறேன். இப்ப என்ன செய்யலாம், நீங்க பசியோட வந்திருக்கிறீங்க, இனிமே நாம ஒரு ஒப்பந்தம் போட்டுக் கொள்வோம். ஒப்பந்தம் என்ன ஒப்பந்தம்? ஒப்பந்தம் என்று சொன்னால் நீ இதை கொண்டு வா, நான் அதை கொண்டு வா, ஏதோ ஒப்பந்தம். இங்க பாருங்க, இது ஒப்பந்தம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்ன ஒப்பந்தம்? ஆடு என்னது, பால் நீங்க கறந்து எடுத்துட்டு வாங்க, நம்ம 4 பேர் என்ன செய்வோம், இதை பகிர்ந்து தினமும் குடித்து விடுவோம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தர்மம் செய்யறாங்க ரசூலுல்லாஹ். ஆனா அதே எப்படி பேசுறாங்க, எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. நம்ம தர்மம் செய்யும் போது கூட எப்படி பேசுவோம், நம்ம என்ன உனக்கு கொடுத்தனே, உனக்கு அந்த நன்றி கூட இல்லையா, இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ் பேசல. இந்த இடத்துல என்ன செய்யறாங்க, ஆடு இருக்குதுப்பா, நம்ம என்ன செய்வோம், இதை கறந்து பால் கறந்து குடிச்சிருவோம்ப்பா, கவலைப்படாதீங்கப்பா என்று பள்ளி வாசல்ல அவங்க தங்க வச்சுட்டாங்க. இது தினமும் என்ன செய்யறாங்க, பால் குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி நாட்கள் நகருகிறது. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அன்சாரி தோழர்களோட பயணம் போயிட்டாங்க. போன உடனேயே இவருக்கு இரவு நேரத்துல கடுமையான பசி. இந்த மிக்தாப் என்ன செய்யறாருன்னா, 3 நபர்களுக்கான பால் குடிச்சிட்டு ரசூலுல்லாஹ்வுக்கு ஒண்ணு வைக்கணும் பங்கு, இதுதான் டீலிங். இப்ப என்ன செய்யறாரு, அந்த 2 நபர்கள் குடிச்சு விட்டு அவங்க படுத்துட்டாங்க, இரவு நேரம் ஆயிடுச்சு. மிக்தாபாவும் அவங்களே பங்கு குடிச்சுட்டாங்க. குடிச்ச பிறகு அவர் முடிச்சிட்டு இருக்கிறார். பசி இருக்குது போல, நமக்கு இருக்குமா இல்லையா, நம்ம காலத்துல பசி எடுத்தா 10 மணிக்கு பசிக்குது, சாப்பிட்டாச்சு, என்ன செய்யறது, ஒரு டீயை போடுமா, ஒரு 2 பிஸ்கட் எடுத்து சாப்பிடலாம் என்று சாப்பிட்டு விடலாம், நமக்கு எல்லாமே இருக்குது. ஆனா அங்க அப்படி இருந்துச்சா, இன்ஸ்டன்டாலாம் உணவு கிடைக்காது. அப்ப கொஞ்சம் பால், ரசூலுல்லாஹ்வுக்கான பால் மிச்சம் இருக்குது. மிச்சம் இருந்தா மிக்தாபுடைய உள்ளத்துல ஓடுது, ரசூலுல்லாஹ் யாரோட போயிருக்கிறாங்க, சஹாபாக்களோட போயிருக்கிறாங்க. போயிட்டா அவங்க சும்மா பசியோட அனுப்பிடுவாங்களா, அதெல்லாம் அனுப்ப மாட்டாங்கன்றத உள்ளம் சொல்லுது அவருக்கு. உடனே யோசிக்கிறார், நமக்கும் பசியா இருக்குது, ரசூலுல்லாஹ் வெளியே போயிட்டாங்க, கண்டிப்பா சாப்பிட்டு தான் வருவாங்க, இந்த பாலையே வீண் பண்ணுவாரு, நம்ம குடிச்சிருவோம்னு சொல்லி பாலை முழுங்குறாரு. அதை முடிச்ச பிறகு உள்ளத்துல என்ன வருது, ஒருவேளை ரசூலுல்லாஹ் சாப்பிடாம வந்து இந்த பாலை பார்த்து விட்டு, காலியான பாத்திரத்தை பார்த்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு எதிராக பிரார்த்தனை செய்து விட்டால் நான் அழிந்து விடுவேனே, என்ன செய்யறதுன்ற அந்த சிந்தனை பாலை குடித்த பிறகு வருகிறது. மிக்தாப் சொல்றாரு, அன்னைக்கு நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, நான் அன்றைய தினத்துல என்னிடத்துல ஒரு போர்வை இருந்தது, அந்த போர்வைய காலுக்கு போத்துனா தலைக்கு அது மறைக்காது, தலைக்கு போத்துனா காலுக்கு மறைக்காது, அப்படியான ஒரு போர்வை. நம்ம இன்னைக்கு போத்திக்கிறோமே ஒரு போர்வை 4 பேருக்கு அப்படின்ற அளவுக்கு இருக்கும், அது ஒரே ஆள் போத்திட்டு தூங்குவார். வீட்டுல சண்டையெல்லாம் வரும், எப்ப பாரு என் போர்வை இழுத்துக்கிறான் என்று சொல்லி அந்த போர்வை 4 பேர் தூங்கலாம், ஆனா இவர் தனியா ஒரு ஆளுக்குன்னு சொல்லி போத்திட்டு தூங்குவார். இப்படியான வசதிகள்லாம் அன்னைக்கு கிடையாது, அந்த ஒரு போர்வை தான். அதை போத்திக்கிட்டு என்ன செய்யறாருன்னா அடுத்த மாதிரி ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். மத்த தோழர்கள் தூங்கிட்டாங்க, ஏன்னா இவர் செஞ்ச மாதிரி அவங்க செய்யல, தூங்கிட்டாங்க. இப்ப என்ன நடக்குது,
மிக்தாப் பார்த்துட்டு இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம் என்ன, வந்த உடனே என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லுவாங்க. அந்த சலாமுடைய சப்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ஒரு படிப்பினை. சலாமுடைய சப்தம் எப்படி இருக்கும்னா, முழித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு கேட்கும், உறங்கி கொண்டிருந்தவர்கள் கேட்காது. அந்த மாதிரி சலாம் சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு கதவெல்லாம் திறப்போம், வீட்டுல கதவு திறக்கக்கூடிய அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். எப்படி இருக்கும், வீட்டுல தூங்குவாங்களே, வயசானவங்க இருக்காங்களே, நம்ம பொறுமையா கதவு திறப்போம், பொறுமையா சலாம் சொல்லுவோம். இதையெல்லாம் பேடவே கிடையாது. சொல்லவும் முடியாம, வயது முதிர்ந்தவர்கள் அதை எதிர்த்து பேசவும் முடியாம, என்னடா இது இப்பதான் படுத்தோம், இப்படி சடார்னு கதவு திறக்கிறாங்களே, இப்படி சத்தம் போடுறாங்களே என்று மனதில அவர்கள் நொறுங்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறவங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலுக்கு வராங்க, வந்தால் சப்தமிட்டு சலாம் சொல்லலாம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க முடிச்சுக்கிட்டு இருந்தா கேட்கும், தூங்கலாம் டிஸ்டர்பே பண்ண மாட்டோம், அப்படி சலாம் சொல்லி பள்ளிவாசலுக்குள்ள வர்றாங்க. மிக்தாப் அவங்களுக்கு உள்ளத்துல இன்னும் பயம் கூட்டிகிட்டே இருக்குது. சொல்லா வந்துட்டாங்க, இப்ப என்ன செய்ய போறாங்க? வந்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நேரா அந்த பால் வைக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை நோக்கி ரசூலுல்லாஹ் போறாங்க. போய் பாக்குறாங்க, பால் இல்லை. ரசூலுல்லாஹ் பால் பாத்திரத்தை போய் பாக்குறாங்கன்னாலே பசியோட வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதர் எப்பவுமே நம்மள மாதிரி மிதமிஞ்செல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய அளவு என்பது அது பரக்கத்து. ரசூலுல்லாஹ் நம்ம வாயால பேசுவோம், அவங்க உண்மையிலே வாழ்க்கையை கடைபிடிச்சாங்க. ரசூலுல்லாஹ் போய் பாக்குறாங்க. இந்த சூழலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இரவு நேரம் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழக்கம் முடியும்னு சொன்னா, இரவு நேரத்துல யாராவது, இரவு நேரத்துல நடுஇரவுல யாராவது அல்லாஹ்வுடைய தூதரை வாங்கல, எங்க வீட்டுல கொஞ்சம் விருந்து இருக்கு சாப்பிடலாம்னு கூப்பிட்டா ரசூலுல்லாஹ் கிளம்பி போயிடுவாங்க. ஏன்னா எப்பவுமே பசியோட தான் இருப்பாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழக்கூடியவங்களுக்கு இரவுல பால் இருக்கும் என்று எங்கேயோ பயணம் போயிட்டு வந்து பார்த்தால் அந்த பால் அந்த பாத்திரத்தில் இல்லை. நாம இருந்தால் என்ன சொல்லி இருப்போம்? அப்படியே நம்ம மனசுல ஓடுது, என்ன சொல்லி இருப்போம், என்ன சொல்லக்கூடாது, ஏன் சொல்லக்கூடாது? எப்படி நான் அந்த அந்த திட்டு இருக்குது, அந்த கோபம் இருக்குது, அப்படியே வீட்டை ரெண்டா ஒழிக்கிறோம். சாப்பாடு இல்லாம என்ன ஆண்களுடைய குணாதிசயம் பாக்குறோமா இல்லையா? கொஞ்சம் தாமதமா சாப்பாடு வந்துருச்சுன்னா சொல்லும்போது பல பெண்களுடைய முகத்துல சிரிப்பு வருது. கொஞ்சம் சாப்பாடு தாமதம் ஆயிடுச்சுன்னா ஐயோ பேராட்டம் ஆடுவாருங்க, முடியாது, அவரை சமாளிக்க முடியாது என்று இருக்குது. பெண்களுக்கும் அந்த மாதிரிதான். கணவர் மாத்திரம் என்ன செய்யறாரு, வெளியே பேர் எல்லாம் சாப்பிட்டு வர்றாரு. அந்த பெண்ணுக்கு என்னது, வீட்டுல ரச சாதத்தை போட்டா என்ன ஆகும், கோவம் வருமாறா? இது மனுஷன இயல்பு. அப்போ அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் கோபம் வர வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் குறைந்தபட்சம் எத்தனையோ ஹதீஸ்களை பாக்குறவங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் சேர்ந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க நம்ம அந்த கோபத்தின் காரணமாக நாங்கெல்லாம் அஞ்சு நடுங்கினோம் இப்படிலாம் சொல்லப்படுது. அப்படியான நிகழ்வாக இருந்திருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள் அல்லாஹ் சொல்றானே, இன்னக லஅலா குலுகின் அலீம், நபியே நீர் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர். அந்த நற்குணத்தை அல்லாஹ்வுடைய தூதர் வெளிப்படுத்துகிறார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர், இறைவா, என் இறைவா, இது நாள் வரைக்கும் யாரெல்லாம் எனக்கு உணவளித்தார்களோ அவர்களுக்கு நீ உணவளிப்பாயாக. என் இறைவா, இது நாள் வரை யாரெல்லாம் எனக்கு பருகுவதற்கு நீரை கொடுத்தார்களோ அவர்களுக்கு நீ பருக செய்வாய் இறைவா என்று தனக்கு இல்லாத அந்த சூழலில், தனக்கான உணவு வைக்கப்படாத சூழலில், தான் ஏமாற்றப்பட்ட அந்த சூழலில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் கடிந்து கொள்ளவில்லை. அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்கிறார்கள். பரவாயில்லப்பா, இப்ப இல்லைன்னா என்ன, அல்லாஹ் இவனால கொடுத்தியா, அல்லாஹ் இதனால எத்தனையோ பேர் உணவு கொடுத்திருக்கிறாங்க, அல்லாஹ் அவங்களுக்கெல்லாம் நான் துவா செய்கிறேன்னு சொல்லி துவா செய்யக்கூடிய மனப்பான்மை அல்லாஹ்வுடைய தூதருக்கு அங்க வந்தது. இந்த இடத்துல நம்மை ஒப்பிட்டு பாருங்கள், நாம் அப்படி செய்திருப்போமா? வாய்ப்பு இருக்குதா? கடுகளவா வாய்ப்பு இருக்குதா? என்னடா இது அப்படின்னாச்சும் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்போம். சீக்கிரம் பார்த்தா என்னப்போ குடிச்சுட்டாங்க போல, சரி என்ன செய்யறது, இப்படின்னாச்சும் கடிந்து கொள்ளும். குறைஞ்சபட்சம் நம்முடைய குறைஞ்சபட்சம் என்ன, இப்படியாவது கடிந்து கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். இப்ப இதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே மிக்தாப் அவங்க, இத பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே, போர்வையை போத்திக்கிட்டு ஐயோ என்ன நடக்க போதோ, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்ய போறாங்களோ, நம்மளை சபிக்க போறாங்களோ என்ற நிலையில் பார்த்து கொண்டிருந்த மிக்தாப் அவர்களுக்கு கடுமையான சந்தோஷம். ஆனா இது ரசூலுல்லாஹ் இப்படி துவா செஞ்சுட்டாங்களே, அவங்க ஒரு வெட்க உணர்வு ஏற்படுது. என்ன செய்யறாங்க, கிளம்பி போறாங்க. கிளம்பி போய் இப்படி பிரார்த்தனை செய்த அல்லாஹ்வுடைய தூதரை நான் பசியோடு விட மாட்டேன், நான் என்ன செய்ய போறேன்,
இந்த ஆடு இருக்குத, அந்த ஆட்டில் ஒன்றை நான் என்ன செய்ய போறேன், அறுத்து ரசூலுல்லாஹ்வுக்கு சமைச்சு கொண்டு வர போறேன். அல்லாஹ்வுடைய பசி நீங்க ஆக வேண்டும், நாளை பத்தி எனக்கு கவலை இல்லை என்று சொல்லி புறப்பட்டு அந்த ஆட்டை நோக்கி செல்லுகிறார் மிக்தாப். போனா ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம். அந்த பால் கறக்கப்பட்டு, ஏற்கனவே பால் கறக்கப்பட்டு குடித்து விட்ட அந்த ஆடுகள் மீண்டும் அதனுடைய பால்கள் சுரந்து அந்த இடத்துல அப்படி பறக்கத்தான் நிக்குது. இவருக்கு ஆச்சரியம். போய் பெரிய பாத்திரம் எடுத்துக்கிட்டு பாலெல்லாம் கறந்து கொண்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே குடிங்க, சாப்பிடுங்க அல்லாஹ்வுடைய தூதரே. அவர் பாக்குறாரு, ரசூலுல்லாஹ் நினைச்சுக்கிட்டாங்க இதுதான் முதல் பால் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் குடிக்கிறாங்க. இவர் என்ன செய்யறாரு, குடிங்க அல்லாஹ்வுடைய தூதரே, மறுபடியும் குடிக்க சொல்றாரு. ரசூலுல்லாஹ் குடிக்கிறாங்க. குடிங்க அல்லாஹ்வுடைய தூதரே என்று குடித்த உடனே எப்பா போதும்பா, வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சுப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீ குடிப்பா. உடனே இவருக்கு சிரிப்பு வருது. சிரிப்புன்னா சிரிப்பு, அப்படி ஒரு சிரிப்பு. மிக்தாப் சிரிக்கிறார். எப்படி சிரிக்கிறார் தெரியுமா? அவருடைய சிரிப்பு அப்படியே, அதாவது விழுந்து விழுந்து சிரிப்பாங்கன்னு அந்த மாதிரிதான் சிரிக்கிறார். ஏன்னா அந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்பா மிக்தாப பார்த்து சிரி, உன் ஆடை விளைகிற போது பார்த்து பார்த்து அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி சிரிக்கிறார். விழுந்து சிரிப்பாங்க சொல்லுவாங்களே, அப்படி சிரிக்கிறார். என்ன ஆச்சு, ஏன்பா என்னப்பா சிரிக்கிற, என்ன விஷயம் நடந்ததெல்லாம் சொல்றாரு. அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செஞ்சுட்டேன், நீங்க எங்க எனக்கு எதிராக துவா செய்யணும்னு நினைச்சேன், ஆனா வந்த நீங்கள் செய்த பிரார்த்தனையை பார்த்து எனக்கே வெக்கமாயிருச்சு, அதுக்குதான் அப்படி ஏற்பாடு செஞ்ச அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எப்பா முன்னாடியே சொல்லி இருக்க கூடாதா, என்னப்பா இது அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ் நிறைவடைகிறது. இப்பொழுது யோசித்து பாருங்கள், எத்தனை நற்குணங்களை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தன்னகத்தே கொண்டிருக்கிறார்கள் என்பதை யோசித்து பாருங்கள். வீட்டுல சாப்பாடு இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் கோவப்படவில்லை. அந்த இடத்துல ஏன்பா முன்னாடியே எனக்கு சொல்ல கோவப்படவில்லை. பள்ளிவாசலுக்குள்ள வர்றாங்க, அந்த இடத்துல அற்புதமான முறையில சலாம் சொல்லிவிட்டு வருகிறார்கள். எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நற்குணத்தை கடைபிடித்தார்களே, எப்படிப்பட்ட சான்று, எப்படிப்பட்ட படிப்பை நமக்கு. நாமெல்லாம் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை, பல பேருக்கு வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா, நரகமாகத்தான் இருக்கிறது. காரணம், கணவர் பேசுவது மனைவிக்கு பிடிக்கவில்லை, மனைவி பேச கணவருக்கு பிடிக்கவில்லை, பிள்ளை பேசுவது தாய்க்கு பிடிக்கவில்லை, தாய் பேசுவது பிள்ளைக்கு பிடிக்கவில்லை. எப்ப பாரு என் அம்மா படி படின்னு வா அப்படின்னு சொல்லி பையன் என்ன செய்யறான், தாய்க்கு பின்னாடி போய் தாயை திட்டிட்டு இருக்கிறான். எப்ப பாரு வீட்டுக்கு போனா மனைவியை பற்றி கணவன் அவர் ஒரு தவறான எண்ணத்தை கொண்டிருக்கிறான். மனைவி கணவன் முன்னாடி நல்லா பேசுற மாதிரி பேசுறா, பின்னாடி வந்துட்டாயா தொல்லை என்று நினைக்கிறார். பல வீடுகள் நடக்கிறது. கணவருக்கு சைத்தான் என்று பெயர் வச்ச வீடுகள்லாம் இருக்கு. சைத்தா வந்துருச்சு வீட்டை கதவு மூடு என்று வச்ச வீடுகளா இருக்குது. எப்படிப்பட்ட வாழ்க்கை யோசிச்சு பாருங்களேன். ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாம, ஒரு உண்மைத்தன்மை இல்லாமல், எதுக்காகவோ யாருக்காக நடித்துக் கொண்டிருக்கிறோமே, அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள்? மகத்தான நற்குணத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கள் எப்படி எடுத்து காட்டுகிறார்கள்? இப்ப இந்த மிக்தாபுடைய நிலையை எடுத்து பாருங்க. இப்படி ரசூலுல்லாஹ் நடந்துகிட்டாங்களே, கோவப்படாம, எந்த விதமான தவறான வார்த்தைகளும் பேசாம நடந்துகிட்டாங்களே, இப்ப இந்த மிக்தாப் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடைய வார்த்தை எங்காவது மீறுவாரா? ரசூலுல்லாஹ்வுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவாரா? அப்ப நாம நினைக்கிறோம்னா இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு சாத்தியங்க, நமக்கு என்னங்க சாத்தியம்? கண்டிப்பா சாத்தியம், சாத்தியப்படுத்த வேண்டும். அதை போதிப்பதற்கு தான் அல்லாஹ்வுடைய தூதர் வந்தார்கள், நமக்கு பல பாடங்களை எடுத்து கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் வாழ்க்கையில எத்தனையோ சான்றுகளை விட்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட சான்று தெரியுமா? ஒரு முறை முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயணத்துல போயிட்டு இருக்கிறாங்க. பயணம் என்று சொன்னால் என்ன பயணம் என்று சொன்னால், அதாவது அவரை ஒரு நாட்டுக்கு கவர்னரா நியமிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் நாட்டுக்கு அவர் கவர்னர், இவர் ஜனாதிபதி. சரியா? ரசூலுல்லாஹ்வுக்கு கீழே மத்த எல்லாரும் இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஜனாதிபதி, இவர் கவர்னரா நியமிச்சுட்டாங்க. ரசூலுல்லாஹ் அவர் அனுப்பி வைக்கிறாங்க. சாதாரணமா யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஜனாதிபதி இருக்கிறார், ஒருத்தர் கவர்னரா நியமிக்கிறார், அவருக்கான அறிவுரை சொல்ல வேண்டும். என்ன சொல்லுவாங்க? ஒரு இடத்துல அழைத்து அமைதியா உட்கார வச்சு பேசி இதெல்லாம் செய்ய உத்தரவு போட்டு அனுப்பி வைக்க வேண்டும். இவரு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, இவரை நியமிச்சுட்டு இவருக்கான அறிவுரையை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க தெரியுமா? அவரை ஒட்டகத்தில் அமர வைத்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அவர் கூட ஒட்டகத்தோடு நடந்து போறாங்க. அவருக்கு சொல்ல வேண்டிய அறிவுரையை சொல்றாங்க. இப்ப நாம சாதாரணமா நம்ம பிள்ளைகிட்ட பேசுறோம், நீங்க ஒரு அறிவுரையை சொல்றீங்க,
அந்த பிள்ளை கேட்காம அங்கேயும் இங்கேயும் திரும்புறான்னா என்ன செய்வாங்க? உடனே நம்ம என்ன செய்வோம்? கடுமையா கோவம் வருமா? நான் பேசிட்டு இருக்கேன், மதிக்காம என்ன வருதா இல்லையா? யதார்த்தமா இல்லை, இதான் மனுஷன் யதார்த்தம். ஆனா அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அவரை ஏறி ஒட்டகத்துல உட்கார வச்சுட்டு இவர் கூட நடந்து போயிட்டு இருக்கிறார். நடந்து போறாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்ல வேண்டிய அறிவுரைகளை எல்லாம் சொல்லுகிறார். எது வரைக்கும் சொல்லுகிறார்? திருமணம் வரைக்குமா? இல்ல சும்மா கொஞ்சம் ஒரு 4 வீடு வரைக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய எல்லை வரைக்கும் கொண்டு போய் விடுகிறார்கள். என்ன அவசியம் இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு ஜனாதிபதிக்கு கூப்பிட்டு வச்சு எப்பா நீ இதை செய்யாதேன்னு ஆர்டர் போட்டு அனுப்பிடலாம் தானங்க. ஒரு உத்தரவு போட்டால் செய்வதற்கு சஹாபாக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனா என்ன நடக்குது? அவரை அழைத்து அழகான முறையில அவருக்கு அறிவுரை சொல்லி அவருக்கு சொல்ல வேண்டிய அனைத்தையும் சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், வாதே வாதே, இந்த நாளைக்கு பிறகு நீ என்னை மீண்டும் சந்திப்பாயா என்று தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் நம்முடைய வாழ்க்கையில முதலாக தான் இந்த உலகத்தை விட்டு செல்ல இருக்கிறோம், அதற்கான நாள் நெருங்கிவிட்டது என்பதை சொல்லுகிறார்கள். அழகிய வார்த்தை மூலமாக நாளைக்கு பிறகு பார்க்க முடியுமா என்று தெரியலப்பா. நீ திரும்பி வரும் பொழுது என்னுடைய கல்லறையோ என்னுடைய வீட்டையோ நீ பார்ப்பாய், என்னுடைய பள்ளியோ நீ பார்ப்ப, என்னை நீ பார்க்க முடியுமான்னு தெரியாது. அது வரைக்கும் மனசுல சந்தோஷமா வந்துகிட்டு இருந்த முஆத் அவர்கள் அவங்க இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே கண்ணீர் வடித்துக் கொண்டு அந்த இடத்திலிருந்து புறப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் புறப்பட்டுட்டாங்க. இவர் கண்ணீரோடு சென்று விட்டார். அவர் சொல்றார், நான் மீண்டும் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மதீனாவில இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொன்ன மாதிரி ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாங்க என்று சொல்லுகிறார்கள். யோசித்து பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய இந்த குணாதிசயம் அற்புதமாக தன்னோடு இப்படி பழகின ஒரு மனுஷரை யாராவது அவங்கள இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்ற கேள்விப்படுறதுக்கு விரும்புவாங்களா? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் இன்றைக்கு பிள்ளைகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தாய் தகப்பன் இறந்துட மாட்டாங்களா? சொத்து பத்து கிடைச்சாங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் இறந்துட மாட்டானா? ரொம்ப தொல்லையா இருக்கிறானே? இப்படி எல்லாம் மனிதர்களை வெறுத்துக் கொண்டிருக்கூடிய நாம் எங்கே? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் உள்ளங்களை எல்லாம் தன்னுடைய நற்குணத்தால் கொள்ளையடித்தார்களே, அவர்கள் எங்கே? யோசிச்சுங்கிறது இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்துட்டு போயிட்டாங்களே, அவங்கள நேசிக்கிறோம்னு சொல்றோமே, அவங்கள நம்ம நம்புறோம்னு சொல்றோமே, அவங்களுடைய பாதையில நான் நடக்கிறோம்னு சொல்றோமே, என்ன மனத்துல இருக்கிறது என்ற கேள்விக்குறி எழுதும் தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க எப்படிப்பட்ட நற்குணம் என்று சொன்னால், அவங்கள்ட்ட மமதை இருக்காது. நான் தான் பெரிய ஆட்சியாளர், நான் சொல்றதெல்லாம் நீங்க அப்படின்லாம் கிடையாது. அன்பா சொல்லுவாங்க, அக்கறையா சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஒரு சிறுவனத்துல நட்பு கொண்டிருந்தார்கள். அந்த சிறுவனத்துல இருந்த ஒரு குருவி அதை காணோம். கேட்கிறாங்க, என்னப்பா என்ன ஆச்சு, உன் குருவி என்னாச்சு? கேட்பாரா? இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம இன்னைக்கு சமூகத்துல பெரிய நபரா நீங்க வச்சிருக்கக்கூடிய யாரெல்லாம் எடுத்துக்குங்க. அந்த பெரிய நபர்கள் சின்ன குழந்தைய பார்த்து உன் பொம்மை எங்க, உன் குருவி எங்க கேட்பாங்களா? வாய்ப்பு இருக்குதா? அல்லாஹ்வுடைய தூதருடைய குணாதிசயம் அப்படிப்பட்ட குணாதிசயம். அல்லாஹ்வுடைய தூதரத்துல ஒரு யூத சிறுவன் பணியாற்றி கொண்டிருக்கிறான். பணியாற்றி கொண்டிருந்த அந்த யூத சிறுவன் மரண படுக்கைக்கு சென்று விடுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டை நோக்கி போறாங்க. வீட்டை நோக்கி போய் அந்த யூத சிறுவன் அருகில அமர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சொல்றாங்க, அப்பா நீ இஸ்லாத்தை ஏத்துக்கப்பா, நீ அல்லாஹ் ஏத்துக்கப்பா, நீ இஸ்லாத்தை ஏத்து, மார்க்கத்தை ஏத்துக்கிட்டு உள்ள வந்துரு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. சொன்ன மாத்திரத்தில் அந்த யூத சிறுவன் அப்படியே தன்னுடைய தகப்பனாரை திரும்பி பார்க்கிறார். இந்த சிறுவனும் யூதன், தகப்பனாரும் யூதன். திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்த மாத்திரத்திலேயே அந்த தகப்பனார் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? இந்த அல்லாஹ்வுடைய தூதர் இவர் என்ன சொல்றாரோ அதை நீ அப்படியே கேளுப்பா. சொல்றது யூதர். யார் சொல்றா? சொல்றது யூதர். அந்த இடத்துல அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளுகிறார். நீங்கள் இதை எங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் தெரியுமா? நாம் நம்முடைய வாழ்க்கையில் யாருக்காவது இப்படி அழகான முறையில இஸ்லாத்தை எடுத்து எட்டி வைத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இஸ்லாத்தை பற்றி இப்படி அத்தியாச்சு பேசி, இப்படி அழகான முறையில பேசி அவங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி அவங்க உள்ளங்கள் கவர்ற மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் போதித்தார்கள். எத்தனை நற்குணங்களை எடுத்து சொல்லலாம் தெரியுமா? அவங்க பேச்சுல, நடத்தையில, அவங்க செயல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பசியோடு இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில பசி எப்படிப்பட்ட பசி?
பசி என்று சொன்னால் கடுமையான பசி. நம்ம நினைக்கிற பசி எல்லாம் கிடையாது. சாப்பாடு 1 மணிக்கு சாப்பிடணும், 2 மணிக்கு சாப்பாடு வச்சா ஒரு பசி வருமே, ஒரு தாமதத்தை ஒரு பசி வருமே, அந்த பசி எல்லாம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பசி ஏற்பட்டது என்று சொன்னால் அந்த பசி என்பது ஹதீஸ்ல வருது இல்ல, 3 மாதங்கள் கடந்திருக்கும், 1 மாசம் போயிருக்கும், 2 மாசம் போயிருக்கும், 3 மாசம் போயிருக்கும் அப்படின்ற அளவுக்கு இப்படியான ஒரு வாழ்க்கைய ரசூலுல்லாஹ் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல நமக்கே சாப்பாடு இல்லைங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கு சாப்பாடு இல்ல, வீட்டுல நமக்கு ஒண்ணும் இல்ல, ஏதோ இருக்கிறது ஒரு பிஸ்கட்டோ ஏதோ ஒரு சின்ன காய்கறியோ இருக்குதுன்னு வைங்களேன். இப்படியான ஒரு சூழல்ல நம்முடைய மனைவி இப்படி ஒரு காரியத்தை செய்ய என்ன செய்வோம்னு யோசிச்சு பாருங்களேன். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல இருக்கிறாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய ஆயிஷா நாயகி அவங்க வீட்டுல ஒரு 3 பேர்ச்சம்பழம் இருக்கு. ஒரு பெண்மணி வருகிறாங்க. அந்த பெண்மணி எப்படி வராங்க தெரியுமா? 2 பிள்ளைகளோடு, 2 குழந்தைகளை தூக்கிக்கிட்டு அந்த பெண்மணி வர்றாங்க. யார நோக்கி? ஆயிஷா நாயகி வீட்டை நோக்கி வந்து சலாம் சொல்லி யாசகம் கேட்கிறாங்க. எப்படி யாசகம் கேட்கறாங்க தெரியுமா? கையில அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு சாப்பாட்டுக்கு ஒண்ணும் இல்ல, ஏதாவது கொடுங்கன்னு உதவி கேட்கறாங்க. பார்த்த உடனே ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்க தெரியுமா? வீட்டுல இருந்த அந்த 3 பேர்ச்சங்களையும் கொண்டு வந்து அந்த பிள்ளைகள் கையில ஒண்ணு கொடுத்துட்டு, அந்த தாய் கையில ஒண்ணு கொடுத்துட்டு ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்க, என்ன நடக்குதுன்றது நின்று பாக்குறாங்க. பசியோட இருக்கிறாங்கல்ல, பசியோட வந்தவங்க எப்படி அந்த பசிக்கு ரியாக்ட் பண்றாங்கன்ற நின்று பாக்குறாங்க. பார்த்தால் அன்னை ஆயிஷா நாயகி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க சாப்பிடுவதை அந்த தாய் முதல்ல பார்த்துட்டு இருக்கிறான். இந்த 2 பிள்ளைங்க அந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடுது. தாய் என்ன செய்யறா? பிள்ளைங்க பசியில இருக்குது, சாப்பிடட்டும், சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு இதை நாம் சாப்பிடலாம் என்று சொல்லி அந்த தாயாக இருக்கக்கூடியவர் என்ன செய்யறான்னு சொன்னா பார்த்து கொண்டே இருக்கிறாள். அதே போல பிள்ளைகள் சாப்பிட்டு முடிக்கிறது. சாப்பிட்டு முடிச்ச அந்த பிள்ளைங்க என்ன செய்யுதுன்னா, தாய் கையில இருக்க ஒரு பேரிச்சம்பழம், அதை 2மே பாக்குது. இப்ப இந்த தாய் என்ன செய்யறா தெரியுமா? இவ கையில இருந்த அந்த பேரிச்சம்பழத்தை அந்த தாய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அதை பிச்சு 2 பேருக்கும் கொடுத்துட்டு அங்க இருந்து அந்த அம்மா போயிடுறாங்க. ஆயிஷா நாயகி இதை பாக்குறாங்க. ஒரு பெரிய நெகிழ்ச்சி மனசுல. என்னடா இது, பசின்னு வந்தாங்க, பசி என்ன எல்லாருக்கும் ஒண்ணுதானுங்க, தாயா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் எல்லாருக்கும் பசின்னா ஒண்ணுதானே. அப்ப இப்படி ஒரு காரியத்தை இந்த பெண்மணி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாயகி என்ன செய்யறாங்க, காத்து பொறுமையா இருந்துட்டு ரசூலுல்லாஹ் வந்து உடனே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இப்படி ஒரு பெண்மணி வந்தாங்க, நான் இந்த மாதிரி அவங்களுக்கு உணவு கொடுத்தேன், அந்த பெண்மணி தான் சாப்பிடாம பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டாங்க என்ற செய்திய ஆயிஷா நாயகி சொல்றாங்க. சாதாரணமா நம்மளை போன்ற கணவரா இருந்தா, அம்மா நமக்கே சாப்பிட வீட்டுல ஒண்ணும் இல்லை, நீ என்னமா எடுத்து கொடுத்துட்டிய, கொடுத்துட்டு அதாவது பெருமையா சொல்லிட்டு இருக்கிறிய என்று கோவப்பட்டிருப்போம். இதான் எதார்த்தம். ஆனா ஆயிஷா நாயகி சொல்றாங்க, சொன்ன மாத்திரத்தில் ரசூலுல்லாஹ் எப்படி யோசிக்கிறாங்க தெரியுமா? இப்படி ஒரு பெண்மணியா தனக்கு சாப்பிடாம எடுத்து கொடுத்துட்டாங்களா என்று யோசித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுக்காக பிரார்த்திக்கிறார்கள். அந்த பெண்ணுடைய மறுமை வெற்றிக்காக நற்சான்றுகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எப்படியான ஒரு வழிகாட்டுதலை காட்டி இருந்தால் ஆயிஷா நாயகி வீட்டுல இருந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து கொடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை தானே, நான் இதை கொடுத்தா ரசூலுல்லாஹ் என்ன கேட்க மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கண்டிக்க மாட்டாங்க, நான் தர்மம் தான் பண்றேன் என்று இப்படியான ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தி வைத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள், கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்ம வீட்டுல இப்படியா சூழல் இருக்குமா? முதல்ல நமக்கு எடுத்து வச்சிருவோங்க, அதுல கொஞ்சம் கூட குறைஞ்சிடக்கூடாதுல்ல. ஒரு சாப்பாடு செஞ்சிருப்போம், பிரியாணி இருக்கும், அது அடுத்த 2 நாள் சூடு பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும், அதனால ஃப்ரிட்ஜ்ல வைங்க, யாருக்கு கொடுத்துடாதீங்க. நம்முடைய மனநிலை. அக்கம் பக்கத்துல கொடுப்போமே, நட்பு பாராட்டுவோமே, நமக்கு என்ன, அவ செஞ்சாலே, அவ கொடுத்தாளா, அவ பக்கத்து வீட்டுக்காரி செஞ்சிருக்கிறா, அவ கொடுக்காம என்ன செஞ்சிருக்கா, அவ மாதிரி சாப்பிடுறா, நம்ம ஏன் கொடுக்கணும் என்று சொல்லி நாம் கொடுக்காமல் இருப்பதற்கு நாம் வியாக்கியானம் பேசுவோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதரத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் நற்குணத்தை நான் ஃபாலோ பண்ண நினைக்கிறேன், என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? உங்கள்ட்ட யார் நட்பு பாராட்டாமல் உங்களுடைய நட்பை பிரிந்து செல்ல வேண்டும் என்று துண்டித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவங்க இடத்துல நீங்க போய் நட்பு பாராட்டுங்க. உங்கள்ட்ட பிரிஞ்சு போக நினைக்கிறாங்க, அவங்க இடத்த போய் என்ன செய்யுங்க, நட்பு பாராட்டுங்க. யார் உங்களை விட்டு விலகி போறாங்களோ போங்க, அவங்கள்ட்ட போங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு அழகா சொல்லி கொடுக்கிறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன பாடம் படிக்க வேண்டும்?
நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? இன்னைக்கு நற்குணத்தை பேண வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நம்ம, அவன் பேசட்டுமே, நான் பேசுறேன். அவன் எனக்கு கல்யாணத்துக்கு வந்து அழைப்பு கொடுக்கட்டும், அவன் கொடுத்தா என் பிள்ளை கல்யாணத்துக்கு நான் அழைப்பு கொடுப்பேன். அவன் மட்டும் அழைப்பு கொடுக்கல, ஜன்மத்துக்கு என்னது, என் குழந்தைக்கு என் பிள்ளையோட கல்யாணத்துக்கு நான் கூப்பிட மாட்டேன், அவன்கிட்ட பேச மாட்டேன், அவன்கிட்ட பழக மாட்டேன். இதான் மார்க்கம் சொல்லிச்சு. இப்படியே மார்க்கம் நம்ம சொல்லி கொடுத்துருக்குது. நாம எப்படி யோசிக்க வேண்டும்? அவன் பேசாட்டியும் வாங்க சொல்லுவோம், அப்ப அவன் பேசாட்டியும் சரி, அவன் பழகாட்டியும் சரி, நாம என்ன செய்வோம்? நான் வழிய போய் என்ன செய்வேன்? நான் சொல்லுவேன், நான் பேசுவேன் என்ற அடிப்படையில் நாம் இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வாழ்க்கையில நற்குணங்களை பேணுவதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய அடிப்படை குணாதிசயமாக இருந்தது. அதைத்தான் மக்கள் மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் அதிகம் போதித்துக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு உணவு கிடைக்கிறது. உணவு என்று சொன்னால் நம்மளை போல ஒரு 3 வேளைக்கும் நம்ம எதை சாப்பிடுறதுன்னு சாய்ஸ்ல சாப்பிடுறோமே இன்னைக்கு, அந்த மாதிரி உணவு எல்லாம் கிடையாது. எப்பயாவது ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன செய்யும்? உணவு வந்து அபரிவிதியா கிடைச்சிரும். அன்னைக்கு அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு நாள் உணவு கிடைக்கிறது. உணவு கிடைச்சிட்டா அல்லாஹ்வுக்கு என்ன செய்வாங்க? எப்பவும் தனக்குன்னு எடுத்து வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்வுக்கு வரவங்க அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள், அல்லாஹ் நமக்கு உணவுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டா என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. என்ன செய்யறாங்க? சஹாபாக்களை அழைச்சு உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுத்தா கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சாதாரணமா சாப்பாடு கொடுக்குற நேரத்துல என்ன ஆகும்? எல்லாம் முன்னெடுத்து வருவாங்க இல்லையா? அப்படியே கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கூட்டம் ஜாஸ்தியானா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? அவங்கதான் உணவு பரிமாறி இருந்தாங்க. பரிமாறி கொண்டிருந்த ரசூலுல்லாஹ் கூட்டம் ஜாஸ்தியான காரணத்தால அந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னா மண்டிட்டு பரிமாறுறாங்க. அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? முட்டி போட்டு சாப்பாட்டை பரிமாறுறாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் நீங்க இப்படி பரிமாறணும்? என்ன உங்களுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? நீங்க சொன்னா நாங்க செய்ய மாட்டோமா? நீங்க சொன்னா நாங்க அந்த உத்தரவை கேட்க மாட்டோமா? என்ன நீங்க பரிமாறுறீங்களே என்று சொல்லி கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் பெருமைக்குரிய அல்லாஹ்வுடைய அடிமையாக இருக்கிறேன். நான் வந்து ஏதோ ஒரு ஜனாதிபதி அந்த மாதிரியான அந்த எண்ணெல்லாம் சூழாட்ட கிடையாது. நான் அல்லாஹ்வுடைய அடிமையாகவே இருக்க விரும்புகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஹஜ்ஜுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில ஒரு ஹஜ் தான் செய்தார்கள். அந்த ஒரு ஹஜ்ஜில கூட அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க தெரியுமா? ஹஜ்ஜில சாப்பாடு கொடுக்கப்படும், தண்ணீர் கொடுக்கப்படும். அதுக்காக மக்கள் நீண்ட வரிசையில் நின்று செய்வாங்க, அதையெல்லாம் பெற்றுக்கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கூடாரத்துல தங்கி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தங்கி இருக்காங்க கூடாரத்துல. ரசூலுல்லாஹ்வுக்கு தண்ணி தாகம் ஏற்படுது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலாம்? யாரையாவது ஒரு சஹாபிட்ட சொன்னா அடுத்த நொடி அவங்களுக்கு தண்ணி வந்துட போகுது. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க தெரியுமா? எங்க தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறதோ அந்த இடத்தை நோக்கி சென்று மக்கள் நின்று கொண்டிருப்பார்களே அந்த வரிசையில போய் ரசூலுல்லாஹ் நிக்கிறாங்க. இதெல்லாம் இன்னைக்கு நடக்குமான்றத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இதெல்லாம் இன்னைக்கு நடக்குமான்னு கொஞ்சம் அப்படியே நம்ம ஒரு திறந்த மனதோடு யோசித்தால் கொடுக்கறதுக்கு வேணா முன்னாடி நிற்பாங்க, அது புகைப்படம் எடுக்க முன்னாடி நிற்பாங்க. ஆனால் மக்களோடு மக்களாக நின்று தண்ணீர் வாங்கிக் கொள்வதற்கு ரசூலுல்லாஹ் நிற்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே என்ன இது? ஏன் நீங்க சொன்னா கொண்டு வந்து கொடுக்க போறோம், என்ன அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் எப்படி இருக்க விரும்புறேன் தெரியுமா? நான் எப்படி இருக்க விரும்புறேன் தெரியுமா? உங்களோட கால்கள் உரசி இந்த வரிசையில் நிக்கிறேன்னு இது மாதிரியான ஒரு சாதாரண மனுஷன் நான் இருக்க விரும்புறேன். எனக்கு வேற பெரிய கிரீடமோ அதெல்லாம் எனக்கு வேணாம்பா. நான் நிக்கிறது மக்களோடு மக்களா இருக்க விரும்புறேன். உங்களோடு நீங்க என்ன செய்வீங்களோ அதை நான் செய்வேன். சஹாபாக்களுடைய உள்ளமெல்லாம் எப்படி ரசூலுல்லாஹ் வென்றிருந்தாங்க பாத்தீங்களா? எப்படிப்பட்ட குணாதிசயம்! ஆர்டர் செஞ்சா வந்துடும், முதல்ல எனக்கு கொடுத்து மற்றவங்களுக்கு கொடுங்க கூட ரசூலுல்லாஹ் சொல்லலாம். ஆனா அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறை என்ன? தான் ஒரு தலைவராக இருந்தாலும் அப்படி வந்து நின்று வரிசையில் நின்று அல்லாஹ்வுடைய தூதர் நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம், எப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மை! எந்த விதமான பெருமையோ மனசுல மமதையோ நான் பெரிய ஒரு தலைவர் என்ற அந்த அதிகார சிந்தனையோ இல்லாதவர் மாத்திரம்தான் இப்படியான ஒரு முடிவை எடுக்க முடியும், இப்படியான ஒரு நிகழ்வை நிகழ்த்தி காட்ட முடியும். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள், யூதருடைய சடலம் போகிறது. அல்லாஹ்வுடைய திடீர்னு எந்திரிச்சு நிக்கிறாங்க.
நின்ற உடனே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு யூதருடைய சடலத்துக்கா நீங்க எந்திரிச்சு நிக்கிறீங்க? யூதருங்க, யூதர் சொன்னா இஸ்லாமிற்கு எதிரிகளாக இருந்தார்கள் அன்னையில இருந்து, அவருக்காக எந்திரிச்சு நிக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவரும் மனிதர் தானே. இந்த வார்த்தையை பாருங்க, அவரும் மனிதர் தானுங்க. அப்ப என்னங்க எந்திரிச்சுக்கு என்னங்க தப்பு இருக்கு? மனுஷன் உயிரோடு இருந்தாதான் எந்திரிச்சு இருந்து மரியாதை செலுத்தலாம் கூடாது மார்க்கத்துல. இறந்து போன ஒரு ஜனாசா கொண்டு போகப்படுது சொன்னால் அது ஒரு துக்ககரமான நேரம். அப்ப அந்த நேரத்தை எந்திரிச்சு நிக்கிறது என்பது ஒரு மனிதன் ஒரு ஜனாசாவை கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. அந்த அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சு காட்டுறாங்க என்று சொன்னால் யோசித்து பாருங்க. அதே போல பார்க்கின்றோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் இது. அக்கபாவுடைய தினம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க. எப்ப கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பத்ர் போர்க்களத்துல ரசூலுல்லாஹ் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. பத்ர் போர்க்களத்துல அல்லாஹ்வுடைய தூதர் கடுமையான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி அவருடைய கண்கள்ல அவருடைய பற்கள் உடைக்கப்பட்டு உஹதா உஹது களம், இரண்டாவது போர்க்களம், கரெக்ட், உஹது போர்க்களம், சரியா? அப்ப ரசூலுல்லாஹ் கடுமையான பத்ர் போர்க்களத்துல ஜெயிச்சிட்டோம். உஹது போர்க்களத்துல இந்த ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது. அப்ப ஏற்படக்கூடிய அந்த சூழல்ல ஆயிஷா நாயகி பேசுறாங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே இன்னைக்கு, ஏன்னா ஆயிஷா நாயகி ஒரு குறும்பு பிள்ளையா தான் இருந்தாங்க ஆரம்பத்துல, சின்ன பெண்மணி தானே. கேட்கிறாங்க, இந்த நாளை போல வேற என்னைக்காச்சும் நீங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. நீ இப்ப ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கிறாரு, கஷ்டத்தை நம்ம என்ன செய்வோம், எல்லாம் சரியாயிரும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லுவோம். ஆனா ஆயிஷா நாயகி அவங்களே வயசு அப்படி இருந்துச்சு அன்னைக்கு. கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்க, இது மாதிரி கஷ்டப்படுறீங்களே, இது போல இதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா நான் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். எப்போ? அக்கபாவுடைய தினம். அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, அக்கபான்ற ஒரு இடம் இருக்குது, அங்க சில உடன்படிக்கை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது. இஸ்லாத்துல வரலாறுல ஒரு மிக முக்கியமான ஒரு இடம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அக்கபாவுடைய அந்த நாள் இருக்குது, இது மறக்க முடியாத நாள். ஏன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஆரம்பத்துல மக்காவுல இந்த மார்க்கத்தை சொல்ல ஆரம்பிச்ச அந்த நாட்கள் ரொம்ப கொடுமையான ஒரு நாட்கள். யாருக்கும் போய் சும்மா எல்லாம் மார்க்கத்தை சொல்லிட முடியாது. அப்ப ரகசியமாக தாவா என்பது நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அங்கிருந்து வெளியேறி அங்க என்ன செய்யறாங்க, பக்கத்துல ஊருக்கு போய் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா மார்க்கத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் திரும்புகிறார்கள். போய் எப்படி சொல்றாங்கன்னா, முக்கியஸ்தர்கள்லாம் சந்திச்சு இந்த மார்க்கத்தை சொல்ல வந்திருக்கிற உங்களுக்கு நீங்க ஏத்துக்குங்க, இதை நீங்க யார்கிட்ட என்ன செஞ்சாதீங்க, நான் சொல்ல வந்தாலும் பேர்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் ரகசியமா சொல்லிட்டு வந்தாங்க. ஆரம்ப காலம் சொல்லிட்டு வந்தா எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு லிங்க் ஆகி செஞ்சுட்டாங்க. எனக்கு சொல்ல வந்தாரு, ஒன்று சொல்ல பேசிக்கிட்டு ரசூலுல்லாஹ் ஊரை விட்டு வெளியே வர்றாங்க. வந்தா மொத்த கூட்டமும் அல்லாஹ்வுடைய தூதரை பின்தொடர்ந்து வந்து அல்லாஹ்வுடைய தூதரை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி அடிக்கிறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை அப்படியே ஒரு கேலி கூத்தா மாத்துறாங்க. கற்களை தூக்கி அடிக்கிறார்கள், சிற்பத்தை தூக்கி அடிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை மண்ணை தூக்கி அடிக்கிறாங்க. அடிக்க அடிக்க ஒரு பிடரியின் மீது அந்த கற்கள் பொடி கற்கள் பட்டு 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 ரசூலுல்லாஹ்வுக்கு தலையில இருந்து அப்படியே ரத்தம் எல்லாம் சொரிந்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த அந்த வேலை இருக்கிற மொத்த ஊரை சேர்ந்து அடிச்சா அப்படிங்க இருக்கும். அவங்க கூட போயிருங்க, அவங்களுடைய துணையால் என்ன செய்யறாங்கன்னா அதை தடுக்கிறாங்க, அவங்களுக்கு கடுமையான தாக்குதல். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கட்டத்துல அங்க இருந்து ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா அவங்க மயக்கம் அடைஞ்சு விழுந்து ஒரு இடத்துல அமர்ந்து இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளியுது ரசூலுல்லாஹ்வுக்கு. மயக்கம் தெளிந்த மாத்திரத்துல அப்படியே ரசூலுல்லாஹ் அப்படி பாக்குறாங்க, ஏதோ மேகம் அப்படியே நேரிட்டுக் கொண்டிருப்பதை போல ஜிப்ரீல் அவர்கள் நேரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப கேட்கிறாங்க, ஜிப்ரீல் இஸ்லாம் அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க சொல்லுங்க, நீங்க இப்ப சொல்லுங்க, சொன்னீங்கன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மலைக்கணவாயில நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்களை அல்லாஹ் அழித்து விடுவான், நீங்க இப்ப சொல்லுங்க என்று கேட்ட மாத்திரத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அத்தனை அடிகளையும் வாங்கிக் கொண்டு அத்தனை அவமானங்களையும் தாங்கிக் கொண்டு அந்த உடம்பு வேதனை அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல மனுஷன் என்ன செய்வான்னா, விட்டுறாதீங்க, அந்த மக்களை மட்டும் விட்டுறாதீங்க என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த மக்களை விட்டுருங்க, அவங்களை ஒண்ணும் பண்ணிடாதீங்க, இன்னைக்கு இல்லாட்டியோ நாளைக்கு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது.
ரசூலுல்லாஹ்வுடைய உயர்ந்த குணம் எப்படிப்பட்ட குணம்? விட்டு கொடுக்கக்கூடிய குணம் அல்லாஹ்வுடைய தூதரை போல வேற யாராலும் முடியாது. எப்படிப்பட்ட குணாதிசயம்! அடிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அந்த துன்பத்திற்கு உள்ளாக்கி மயக்கமாயி மௌத்துடைய விளிம்புக்கு போயிட்டு வந்த அந்த சூழலில் ரசூலுல்லாஹ் அவங்கள மன்னிச்சு விடுங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட குணாதிசயம் படைத்தவராக அல்லாஹ்வுடைய தூதர்கள் இருந்திருப்பார்கள். நாம் இன்னைக்கு யாரையா மன்னிக்கிறோமாங்க? உங்களுடைய வாழ்க்கையில மன்னிப்பு என்ற வார்த்தை இருக்கிறத யோசித்து பாருங்க. மன்னிப்பு அப்படி கேட்டாலும் கேட்க வேண்டிய முறைப்படி கேட்க வேண்டும். அந்த மன்னிப்பு என்பது ஒரு முறை கேட்டாலும் நம்ம மன்னிக்க மாட்டோம். அதுக்கு வரட்டும், இப்பதானே ஆரம்பிச்சிருக்கான், பல முறை கேட்கட்டும், இப்பதானே அவன் உணர்ந்திருக்கிறான், இன்னும் நாட்கள் போகட்டும் என்று மன்னிப்பதற்கு நாம் அளவுமுறை வைத்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவம், மிக கொடுமையான ஒரு நாள், அந்த நாளை பற்றி சொல்லும் பொழுது அந்த நாளில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் தான் பாதிக்கப்பட்டாலும் மக்களை மன்னித்து விட்டார்களே. இந்த குணாதிசயம் யாருக்காச்சும் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படியாக நற்குணங்களை போதித்து போதித்து ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள். அந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகமா இருந்துச்சு தெரியுமா? இன்னைக்கு எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், தகப்பனுடைய சொத்துக்கு வேணா பிள்ளை ஆசைப்படுவான். அப்படிதாங்க, தகப்பனாருக்கு சொத்து இருக்குது, அந்த சொத்துக்கு பிள்ளை ஆசைப்படுவான். அதுக்கு ஆசைப்பட்டு என்ன வேணா பண்ணுவான். தகப்பனாருக்கு கடன் இருந்தால் அதை பிள்ளை ஏத்துப்பானா? என்ன கேட்டா கொடுத்த, என்ன கேட்டா அவர் வாங்கினாரு, என்ன வச்சுக்கிட்டா கொடுத்த, அதெல்லாம் கொடுக்க முடியாது. தகப்பன் மரணித்து விட்டால் அதை உதாசீனப்படுத்துவதற்கு அந்த மகன் என்ன பேசுவான், அந்த மகள் என்ன பேசுவா. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூகத்தை உருவாக்கி விட்டு சென்றார்கள். எப்படிப்பட்ட சமூகம் தெரியுமா? உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையுடைய இறுதி பகுதி. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரணிக்க போவதை அவங்களுக்கு உணர ஆரம்பித்து விட்டார்கள். ஏன் என்று சொன்னால் ஒரு யூதன் அவர்களை கத்தியால குத்துறான். கிட்டத்தட்ட 2-3 நாட்களுக்கு உயிரோடு இருந்து மரணிக்க போகக்கூடிய அந்த சூழல். கடைசி நேரத்துல தன்னுடைய மகனை அழைக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழைத்து சொல்றாங்க, மகனே எனக்கு கொஞ்சம் கடன் இருக்குது. கடன் என்று சொன்னால் நாம இன்னைக்கு வீடு வாங்கறதுக்காக, பிள்ளைய படிக்க வைப்பதற்காக, திருமணம் பண்றதுக்காக இப்படி எல்லாம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி கடன் வாங்குறோமே, அப்படிப்பட்ட கடன் கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடன் வாங்குறாங்கன்னு சொன்னா அந்த கடன் எதுக்காக அப்படின்னா மக்களுக்காக வேண்டி வாங்கப்பட்ட கடன், மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வாங்கப்பட்ட கடன். 2 பேரும் சண்டை போட்டுப்பாங்க, அவன் கடனை கொடுக்கல, பரவாயில்லப்பா அவன் கஷ்டப்படுறாரு, இந்த கடன் நான் பொறுப்பேற்றுக்கிறேன், பொறுப்பேற்றுப்பாங்க. அப்படிப்பட்ட கடன் நம்ம நினைச்சிட கூடாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படி நினைச்சிட கூடாது. அவங்க வாங்கின கடன்ல மக்களுக்காக கடன் இது. அப்ப கடன் பட்டிருக்கிறார்கள். கடன் பட்ட அந்த நேரத்துல தன்னுடைய மகனை அழைத்து சொல்கிறார்கள், இந்த கடனை நீங்க அடைச்சிடணும்னு சொல்லிட்டு உமர் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? நம்ம இடத்துல கொஞ்சம் சொத்து இருக்கு, அதுக்கான வழிமுறையை சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சொத்தை வித்து நீ கடன் அடை. அந்த சொத்தை வித்து கடன் அடைச்சேன்னு சொன்னா அது போதுமானதா ஓகே, இல்லைன்னு சொன்னா அப்படியும் பத்தவில்லை என்று சொன்னால் நீ என்ன செய், இந்த மக்காவாசிகள்கிட்ட கேளு, இந்த மதீனாவாசிகள்கிட்ட கேளு. அப்படியே முடியலன்னு சொன்னா இந்த அன்சாரிகள்ட்ட முஹாஜிர்கள்ட்ட என்று சொல்லி அவங்க சொல்றாங்க, அந்த மக்கள் எனக்காக கொடுப்பாங்க என்று சொல்லி சஹாபாக்களிடத்துல கேட்க சொல்லி உமர் கத்தாப் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அவங்களுடைய ஜனாசாவை அடக்கம் செய்யப்பட்ட பிறகு எல்லாம் மக்கள்லாம் வர்றாங்க. என்ன வர்றாங்க தெரியுமா? உமர் அவங்களுக்கு கடன் இருக்குன்னு சொன்னாங்களே, அந்த கடனுக்கு நாங்க பொறுப்பு எடுத்துக்கலாமா? சஹாபாக்கள் கேட்கிறாங்க, பேசாம அமைதியா இருங்க, பிள்ளைங்க பேசாம இருங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இந்த கடன் நாங்க பொறுப்பு எடுத்துக்கலாமா? அவங்களுடைய மகன்கிட்ட கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, இல்ல நான் பாத்துக்கிறேன், என்னுடைய தகப்பனார் கடனை நான் பார்த்துக் கொள்கிறேன். அப்ப அடுத்த ஆப்ஷன் சொல்றாங்க சில சஹாபாக்கள், உங்களுடைய தகப்பனார் நான் எங்கள்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாரு, அதை நாங்க தள்ளுபடி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சொல்றாரு, இல்ல வேண்டாம், அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன், நான் அடைச்சிருவேன், நீங்க அதெல்லாம் பண்ண வேண்டாம். அப்ப அடுத்த ஆப்ஷன் சொல்றாங்க, நீங்க தள்ளுபடி பண்றத ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, கடனை கொடுப்பதுல யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பார்த்து முக்கியத்துவம் கொடுத்துருங்க, எங்க கடனை பின்னாடி கொடுங்க, ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல என்று சில சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள். அவங்க அலுவல ஓகே. இப்ப உமருடைய மகனார் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவங்களுடைய மொத்த உழைப்பையும் திரட்டுறாங்க, சொத்துக்களை விற்கிறாங்க, கடன் முடியாது, வித்தா ஒன்னும் தேராது என்று தெரிஞ்சிருச்சு. உழைக்கிறார், கடுமையான உழைப்பு. அந்த உழைப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி பொருந்தி அவங்களுக்கு மாற்றி கொடுக்கிறார் என்று சொன்னால்
அவங்க பட்ட கடனை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாக அடைக்கிறார்கள். அவருடைய மகனை அடைத்து விட்ட சூழலில் அதன் பிறகு அல்லாஹ் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பரக்கத்து கொடுக்கிறாங்களா, அந்த இடம் இருந்துச்சு இல்ல, சில காலங்களுக்கு பிறகு அது பெரிய ஒரு சொத்தாக மாறி நிற்கிறது, வேல்யூ கூடுனா உமர் ரலியல்லாஹு அவருடைய மத்த பிள்ளைகள் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. எதுக்கு நிக்கிறாங்க தெரியுமா? கடன் அடைப்பதற்கு நிற்கவில்லை, வந்து நிக்கிறாங்க, சொத்துல பங்கு கொடுங்க. யோசிச்சு பாருங்க, இப்படி இருக்கிறாங்க. இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? சொத்துல பங்கு கேட்கறீங்களா? கடன் இருக்குமோ வரல, சொத்துல பங்கு கேட்கறீங்களா? என்ன நியாயம்? கேட்கணுமா கேட்க கூடாதா? ஏதாவது கேட்டிருக்கோம். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? சொத்துல பங்கு தானப்பா, நம்ம சொத்துல நம்முடைய தகப்பனார் சொத்துல பங்கு கேட்கறீங்க, அதை என்ன பிரிச்சு கொடுத்துருன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அதையும் கொடுக்குறாங்க. எப்படிப்பட்ட குணம் பாருங்க சஹாபாக்கள்கிட்ட. இந்த குணாதிசயங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள், ஏசாதீர்கள், அவங்க கடுகளவு செஞ்சது கூட நீங்க உகது மலைகளுக்கு செஞ்சாலும் ஈடாகாது. இதுதான் காரணம். எப்படிப்பட்ட குணாதிசயம் பாருங்களேன். ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை வார்த்தெடுத்து விட்டு போனார்கள் பாருங்களேன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க ஒரு வழிகாட்டுதலை கொடுத்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தியை சொன்னால் அதை எடுத்து நடத்துகிற சஹாபாக்கள் அப்படியான ஒரு உணர்ச்சி பொங்க ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய இறுதி கட்டத்தை அடைகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்க, நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாங்க என்பதை சஹாபாக்கள் எப்பவுமே நினைச்சு கூட பார்த்தது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி பார்த்தாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி வந்துட்டாங்க, இனிமே நம்ம கூட தான் இருக்க போறாங்க, நம்ம ஹதீஸை கேட்டுக்கிட்டு குர்ஆனை கேட்டுக்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய அறிவுரை எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே நம்ம வாழ்க்கை சந்தோஷமா போவோம் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த சஹாபாக்களுக்கு பேரிடியாக வந்து விழுந்தது என்ன என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரண செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கிடத்தப்பட்டிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படிப்பட்ட சூழல் இருக்கிறாங்கன்னு சொன்னா, பள்ளிக்கு எழுந்து வர முடியாத ஒரு சூழலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அடைகிறார்கள். இந்த நற்குணத்து நாயகர் அல்லாஹ்வுடைய தூதரை அந்த மக்கள் எல்லாம் மிஸ் பண்றாங்க, இந்த மக்கள் எல்லாம் தேடுறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதி கட்டத்தை அடைந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இறுதி கட்டத்தை அடைவதற்கான எல்லா சம்பவங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப நிகழக்கூடிய அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பேச்செல்லாம் அப்படிதான் மாறி போச்சு. சஹாபாக்களுக்கு கிளைமாக்ஸ் தான் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ரசூலுல்லாஹ் பேச ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹ் ஒரு அடியானுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தான், ரெண்டு ஆப்ஷன், என்ன, இந்த உலக வாழ்க்கை வருமா மறுமை வாழ்க்கை வருமா? அந்த அடியார் மறுமையை தேர்வு செய்து கொண்டார் என்று சொன்ன மாத்திரத்துல சஹாபாக்கள் ஒன்றும் புரியல. அங்க இருந்த அபூபக்கர் சித்திக் சொல்லுவாங்க, யார் தெரியுமா? இவர் தான்ப்பா அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க பத்தி தான் சொல்றாங்க. இப்படியான சம்பவங்கள் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்கு ரமலானுடைய மாசம் வருகிறது, எப்போதும் ஒரு முறை குர்ஆனை ஓதி சரி பார்க்கக்கூடிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நேரத்துல 2 முறை திருமறை குர்ஆனை ஓதி சரி பார்க்கிறார்கள். அப்பதான் ரசூலுல்லாஹ் வழங்க ஆரம்பிக்கிறாங்க, எல்லாம் முடிய போகுது, எதுக்காக அனுப்பப்பட்டோமோ அது நிறைவடைய போகிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்கள் உணர ஆரம்பிக்கிறார்கள். அப்படிப்பட்ட தருணம். அதே போல அல்லாஹ்வுடைய தூதருக்கு கடைசியாக அவங்களுடைய உடல் பாதிப்பை உணர ஆரம்பிக்கிறார்கள். ஆயிஷா நாயகிட்ட சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் ஒரு தலைவலி ரசூலுல்லாஹ்வுக்கு வருது. அந்த தலைவலி எப்படிப்பட்ட தலைவலி என்று சொன்னால், கடைசி வரைக்கும் அந்த தலைவலி போல ரசூலுல்லாஹ்வுக்கு. அந்த தலைவலி ஏற்பட்ட உடனே சோர்வோடு வந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஆயிஷா நாயகியை பார்த்து சொல்லுகிறார்கள், ஆயிஷாவே, ஒருவேளை எனக்கு முன்னதாக நீ மரணித்து விட்டால் நான் உன்னை கஃனிட்டு குளிப்பாட்டி நான் விடுவேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே விடையை பெறுவதை உறுதி செய்வது போல இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் கூட இருந்து பாடம் படிச்சு தங்களை மெருகேற்றி கொண்டிருந்த சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய உரைகள் விடைபெறுவது போலவே இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நோயை கொடுத்தான். கடைசி கட்டத்துல ஒரு நோயை கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படியான சூழல் என்று சொன்னால், பள்ளிவாசலுக்கு எழுந்து வருவதற்கு முயற்சி செய்கிறார்கள், வர முடியவில்லை. எழுந்து நிற்கிறார்கள், மீண்டும் மயங்கி விழுகிறார்கள். எழுந்து நிற்கிறார்கள், மீண்டும் மயங்கி விழுகிறார்கள். எழுந்து நிற்கிறார்கள், மீண்டும் மயங்கி விழுகிறார்கள். தண்ணீர் ஊற்றப்படுகிறது, மீண்டும் பயனில்லை. இதற்கு மேல் நம்மால் மக்களுக்கு போய் தொழுகை நின்று நடத்த முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உணர ஆரம்பிக்கிறார்கள்.
அபூபக்கர் சித்திக்க போய் தொலை வைக்க சொல்லுங்களேன். ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த நற்குணங்கள்ல நம்ம எல்லாம் இன்னைக்கு ஏதோ சாதாரணமா வச்சுட்டு இருக்கிறோம். எப்படிப்பட்ட நற்குணத்தை போதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த இடத்தில் அதிகாரத்திற்கு சண்டை ஏற்படவில்லை. அபூபக்கரை போய் தொலை வைக்க சொல்லுங்க. சொன்ன மாத்திரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அபூபக்கரின் தந்தை அபூபக்கரையா போய் தொலை வைக்க சொல்றீங்க? அவர் எப்படிப்பட்ட பலகீனமானவர் உங்களுக்கு தெரியாதா? நீங்க இல்லாத இடத்துல அவரால் நின்று தொலை வைக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல அவர் தான் தொலை வைக்க வேண்டும். அபூபக்கர் தொழுகை நடத்துகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நாட்கள் செல்லுகிறது. ஒரு நாள், 2 நாள், நாட்கள் சென்று கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் பள்ளிக்கு வரல, தொழுகை நடத்தவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலுக்கு வராத அந்த தொழுகை எப்படி நடந்தது தெரியுமா? எப்போதுமே பள்ளிவாசலுக்கு வருவாங்க, ரசூலுல்லாஹ் தொழுகை வைப்பாங்க, சலாம் கொடுப்பாங்க, ஏதாச்சும் சொல்லுவாங்களா, நம்ம ஏதாச்சும் ரசூலுல்லாஹ்ட்ட டவுட் கேட்கலாமா, ஏதாச்சும் உரையாடல் இருக்குதா, ஏதாச்சும் பயான் இருக்குதா என்று பேசிவிட்டு சிரிப்போடு கடந்து சென்ற அந்த சமூகத்துடைய சூழல் அந்த நேரத்துல எப்படி மாறி போகிறது என்று சொன்னால், பள்ளிவாசல்ல தொழுகை நடக்கும், தொழுகை நடந்து சலாம் சொல்லப்படும். சலாம் சொல்லப்பட்ட பிறகு பள்ளிவாசலில் ஒரு அமைதி நிலவும். அந்த அமைதிக்கு பிறகு சஹாபாக்கள் அனைவருமே அழ ஆரம்பிப்பார்கள். எல்லாருமே அழ ஆரம்பிப்பாங்க. பள்ளிவாசல் முழுவதுமாக அழு குரல்கள் கேட்கும். இதை கேட்டு தாங்கிக் கொள்ள முடியாத அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன நடக்குது? மக்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள், எப்ப வருவீங்க, என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சஹாபாக்குடைய அந்த நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அனுதினமும் தங்களோடு பழகி தங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் கேட்டு தங்களிடத்துல ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி தங்களுக்காக பிரார்த்தித்து தங்களை நேர்வழிக்கு கொண்டு வந்து கண்டிப்பாக சோழத்திற்கு சென்று விடுவோம் என்ற ஒரு நம்பிக்கையை சஹாபாக்களுக்கு ஊட்டிய அல்லாஹ்வுடைய தூதர் விடைபெறக்கூடிய அந்த சூழல் என்று அவர்கள் நினைக்கவில்லை. பள்ளிவாசலுக்கு வரல, நாளைக்கு வந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு பள்ளிக்கு வருவதை ரசூலுல்லாஹ் நீங்க பள்ளிக்கு வர முடியாம இருக்கிறாங்களே, இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கண்ணீர் வடித்தார்களே. அந்த நேசம் எப்படிப்பட்ட நேசம்! இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? ஆண்களா இருக்க முடியும், அழக்கூடாது. ஒரு ஆண் என்று சொன்னால் அழக்கூடாது. அழுகை என்பது ஒரு நற்குணம். உங்களுடைய பலவீனத்தை நீங்கள் வெளிப்படுத்தித்தான் ஆக வேண்டும். மக்கள்கிட்ட வெளிப்படுத்தாட்டியும் அல்லாஹ்ட்ட வெளிப்படுத்தும். நீங்கள் அழுது, யாருமே என் இறைவா, நான் எத்தனையோ பாவத்தை பண்ணிட்டேன், எத்தனையோ தவறுகளை பண்ணிட்டேன், தெரிஞ்சோ தெரியாமலோ மக்களுக்கு அறிந்தோ அறியாமலோ பண்ணிருக்க இறைவா என்று அல்லாஹ்விடத்துல யார் அழுகிறாரோ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய கண்களை நரகம் தீண்டாது. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. இன்னைக்கு நாம நற்குணத்தை பற்றி பேசக்கூடிய நாம நம்முடைய கண்களில் கண்ணீர் வடிந்து எத்தனை வருடங்கள் ஆகிறது? அழுது இருக்கிறோமா? பாவங்களை எண்ணி அழுது இருக்கிறோமா? சஹாபாக்கள் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அழுதாங்களே, அழுகுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவே இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்ட நற்குணம் என்று சொன்னால், ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மறைவுக்கு பிறகு எப்பவுமே அவங்களுடைய பழக்கம் என்னன்னா, சஹாபாக்கள் வீடுகள்லாம் எப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்காங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா, குர்ஆனை கொடுத்து மற்றவங்களை ஓத சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. இது ஹதீஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம்ல. இது சஹாபாக்களுடைய ஒவ்வொருத்தர் வீட்லயும் உண்டு. பிள்ளைங்கள்ட்ட குர்ஆனை கொடுத்து ஓத சொல்லுவாங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் கேட்பார்கள். ஒரு சஹாபிய பெண்மணி என்ன செய்யறாங்கன்னா, கேட்கிறாங்க, மகனிடத்துல ஓத சொல்றாங்க. மகன் ஓதுகிறார். ஓத ஆரம்பித்த உடனேயே கண்ணீர் வெடித்து, நிறுத்து மகனே நிறுத்து, ஓதாடுப்பா, முடியல, என்னமாச்சு, என்ன சொல்றாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியுமா அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடைசியாக எங்களுக்கு தொலை வைக்கும் பொழுது இந்த சூறாவை தான் ஓதுறாங்க. வல் முர்சலாத்தி உர்ஃபன் என்ற சூறாவை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஓதினார்கள். அதன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு தொலை வைக்க இமாமாக நிற்கவில்லை. யோசிச்சு பாருங்க. அந்த நேரத்தில் ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிந்தனையை எண்ணி, அவருடைய பிரிவை எண்ணி அழக்கூடிய சூழல் சஹாபாவுடைய வீடுகளில் இருந்தது. நம்ம என்னைக்காவது நம்முடைய வீடுகள்ல நம்முடைய பிள்ளைகள்ல பேசி, நம்முடைய பிள்ளைகள்கிட்ட இந்த செய்தியெல்லாம் பராமரித்து அழக்கூடிய சூழல் நம்முடைய வீட்டுல இருக்குதா?
இதெல்லாம் யார் வீட்லயே எங்கேயோ நடக்கும், நமக்கு எதுக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் நடந்தாதானே நம்முடைய பிள்ளைகள் நற்குணத்துல வருவாங்க. இதெல்லாம் நடந்தாதானங்க பிள்ளைகளுக்கு விட்டு கொடுக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை எப்பொழுது வரும்? நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்லிக் கொடுத்தால்தானே வரும். அல்லாஹ்வுடைய தூதரை போதனை சொல்லிக் கொடுத்தால்தானே வரும். நாம வச்சுட்டு தெரியுமா? அதெல்லாம் ஒண்ணும் அவசியம் கிடையாது. அதெல்லாம் பள்ளிவாசல்ல பார்த்துப்பாங்க, இமாம் பார்த்துப்பாரு, ஹஜ்ரத் பார்த்துப்பாரு என்ற மனநிலையில் இருக்கிறோமே. அப்ப நற்குணம் என்று சொன்னால் இதுவும் நற்குணம் தான். அல்லாஹ்வுடைய தூதரை நினைத்து கண்ணீர் வடிப்பது, அல்லாஹ்வை நினைத்து இறையச்சத்தால் கண்ணீர் வடிப்பது, தன்னுடைய மறுமையை எண்ணி கண்ணீர் வடிப்பது, அதற்காக அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு மன்றாடுவது, அதான் நற்குணம். ஒரு நற்குண உடைய ஒரு மனிதனால் மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். எனக்கெல்லாம் அழுகெல்லாம் வராதுங்க, நம்ம எல்லாம் அவ்வளவு சீக்கிரத்தை அழக்கூடிய ஆளுங்க இல்ல அப்படின்னு சொன்னா, அப்படி பெருமை அடிச்சா நற்குணத்தை விட்டு தூரமா இருக்கணும். எனக்கெல்லாம் அழுக வராது பாய், அதெல்லாம் என்ன பொம்பளை மாதிரி அழுதுகிட்டு இருப்பாங்களா? என்னங்க பொம்பளை மாதிரி? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அழுதார்களா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அழைப்பு விடப்படுகிறது. ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹு அங்க அவங்களுடைய மகன் நோய்வாய்ப்பட்டு கிடக்குறாங்க, குழந்தை. ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்புறாங்க, அழைச்சிட்டு வாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு கூட இருக்கிறாங்க. போய் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றாங்க. வீட்டுக்கு வந்தால் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய குழந்தை மரண படுக்கையில இருக்கு, சக்கராத் ஹால்ல இருக்கு. ரசூலுல்லாஹ் அதை அப்படியே கையில ஏந்துறாங்க, அந்த குழந்தையை ஏந்துறாங்க. அந்த குழந்தைக்கு மூச்சு மேலும் கீழும் வாங்குகிறது. அப்படியே தன்னுடைய மடியில சாய்த்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறார்கள். சஹாபாக்கள்லாம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்களா அழுவுறீங்க? நீங்களா அழுவுறீங்க? என்னங்க நீங்க அழுவலாமா? ரசூலுல்லாஹ்னு சொல்றீங்க, தூதர்னு சொல்றீங்க, அல்லாஹ்வோட தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க, அதான் அர்த்தம் அந்த கேள்விக்கு. நீங்க அழுவலாமான்னு என்னங்க அர்த்தம்? இவ்வளவு பெரிய ஆள் நீங்க அழுவலாமா என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்பட்டது என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள், பிரிவுக்காக கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். ஆம்பளன்னா அதெல்லாம் அழுவலாமா? இந்த வெற்றி பேச்சுக்கெல்லாம் இஸ்லாத்தை இடம் கிடையாது. ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் அவருடைய உள்ளம் இப்படித்தான் இருக்கும். ஒரு அநீதியை பார்த்தால் அவனுக்கு கோபமும் வரணும். அல்லாஹ்விடத்துல போய் அதை பற்றி உரையாடும் பொழுது அவன் அல்லாஹ்விடத்துல கண்ணீர் வடிக்க வேண்டும். எப்ப அந்த சூழல் வரும் நமக்கு? அந்த நற்குணம், அந்த ஒரு மேன்மை, அந்த ஒரு மென்மையான குணம் நமக்கு எப்போது வரும்? என்னைக்கா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏங்க நமக்கு அழுகையே வரமாட்டேங்குது? மார்க்க விஷயத்துல அழுகையே வரமாட்டேங்குது, யோசிச்சு பாருங்க. அழுகையே வரமாட்டேங்குதுன்னா எங்கேயோ தள்ளி இருக்கிறோம் அர்த்தம். சில நேரங்கள்ல நம்ம சில வீடியோக்கெல்லாம் பார்ப்போம், பள்ளிவாசல்ல தொழுகை நடத்தப்படும், இமாம் அழ ஆரம்பிப்பார், பின்னாடி நிற்கக்கூடிய அனைவருமே அழ ஆரம்பிப்பார்கள். அதை பார்த்தா கூட நமக்கு கண்ணீர் வராது. என்ன சும்மா அழுதுட்டு இருக்கிறாங்க, அப்படியா? அப்படி இருக்கலாமா? யோசிச்சு பாருங்களேன். ஏன் வரமாட்டேங்குது? தொழுகையிலே அழுகை வரமாட்டேங்குது, யோசிச்சு பார்த்துருக்கிறோமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றார். என்ன சொல்றான்னு சொன்னா, இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். காரணம் என்ன? அல்லாஹ் அடுத்த வரியில சொல்லுகின்றான், அவர்கள் தன் பணிவோடு தன்னுடைய இறைவனை தொழுதார்கள். காரணம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பணிவோடு என்று சொன்னால், பணிவு என்று சொன்னால் அந்த பணிவுக்கு அர்த்தம் வைக்கப்படுகிறது, அந்த பணிவுக்கு விளக்கம் சொல்லப்படுகிறது. அந்த பணிவு என்பது எப்படிப்பட்ட பணிவு என்று சொன்னால், அந்த பணிவு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு முன்னாடி நிற்கிறான், நாம் தொழுகிறோம் என்ற உணர்வோடு தொழ வேண்டும். பணிவு என்று சொன்னால், இன்னைக்கு நம்ம தொழுகிறோம், எப்படி தொழுகிறோம் தெரியுமா? சாதாரணமா ஒரு போலீஸ்காரனை பார்த்து பயப்படுவோங்க, போலீஸ்காரனை பார்த்து நம்ம பயப்படுவோம். அந்த போலீஸ்காரன்ட்ட ஒரு பயம் இருக்கும், எப்படி? காவல்துறை என்ற ஒரு பயம் இருக்கும். அதே நேரத்துல அந்த போலீஸ்காரனை இன்னொரு நாள் பார்க்கும்போது வேற மாதிரி பயப்படுவோம். எப்ப தெரியுமா? நாம் செய்து விட்ட தவறு அவனுக்கு தெரிந்து விட்டது என்று சொன்னால் அப்ப பயம் வேற மாதிரி இருக்கும். அது அப்படியே அங்க ரிலேட் பண்ணி பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்க்கு முன்னாடி நிக்கிறோம், நிக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்டவன்? ஒரு போலீஸ்காரனை கூட விடுங்க, அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய அந்தரங்களை எல்லாம் அறிந்தவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய அந்தரங்கத்தை அறிந்து நீங்கள் செய்துவிட்ட தவறுகளுக்கு, பிழைகளுக்கு தண்டிப்பதற்கு தகுதி படைத்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்பனா அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது ஒரு பணிவு எப்படி வர வேண்டும்? அந்த பணிவு நமக்கு வந்திருக்குதா?
அந்த பணி வந்தால தொழுகையில் நமக்கு அச்சம் வரும், தொழுகையில் நமக்கு பயம் வரும், அழுகை வரும். அப்ப அந்த அழுகை என்ற ஒரு நற்குணத்தை நாம் தேடுவது என்பது தொழுகையில் இது மாதிரியான அம்சங்களை வைத்துக் கொண்டு தேட வேண்டும். அழைச்சா ரொம்ப முன்னாடி நிக்கிறோம், அவங்களுடைய அந்தரங்கத்தை எல்லாம் அறிஞ்சவன், மற்றவங்களை ஏமாத்திடலாம், அல்லாஹ் நான் ஏமாத்த முடியாது. அல்லாஹ் உனக்கு எல்லாமே தெரியும் என்னை பத்தி, என்ன மன்னிச்சிரியா அல்லாஹ் என்று உங்களுடைய பாவங்களை குறைகளை அல்லாஹ்விடத்துல சொல்லி சில பேர் துவா கேட்பாங்க. அந்த துவால என்ன இருக்காதுன்னா, இவரே சும்மா கூட்டமாக கேட்டு போவார். நீங்க செய்யக்கூடிய தவறுகளை, பாவங்களை, பிழைகளை அல்லாஹ்ட்ட சொல்லி துவா கேட்கும். அல்லாஹ்ட்ட நம்ம பிழைகளை வெளிப்படுத்துறோம்ல, அதுவே ஒரு நற்குணம் தான். நீங்க செஞ்ச பாவத்தை அல்லாஹ்ட்ட சொல்றீங்க பாருங்க, அல்லாஹ் இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன், அல்லாஹ் தெரிஞ்சோ போயிட்டேன், தெரியாம பண்ணிட்டேன், நீ மன்னிச்சிரியா அல்லாஹ், மீண்டும் அதுக்கு நான் போகக்கூடாது அல்லாஹ் என்று நீங்க கேட்கிறீங்களே, திறந்த மனதோடு அல்லாஹ்ட்ட உரையாடுறீங்களே, இது ஒரு நற்குணம் தான். இந்த நற்குணம் நம்ம இடத்துல இருக்குதா? யோசிச்சு பாருங்க. கேட்போம், அல்லாஹ் காசு கொடு, பணத்தை கொடு, அதை கொடு, இதை கொடு, ஆரோக்கியத்தை கொடு, எல்லாத்தையும் கொடு, எல்லாத்தையும் கேட்கணும். நாம என் பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரு. என்ன பாவம், என்னப்பா பாவம் பண்ண, என்ன செஞ்சு அல்லாஹ்ட்ட சொல்லு, சொல்லி அழக்கூடிய நாம் இருக்க வேண்டும். இதுவும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற வேண்டிய நற்குணம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் நமக்கு என்ன வந்துடக்கூடாதுன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம ஒரு மமதையா இருக்கிறோம், எப்படி இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்மளாம் தோத்தானே செய்யறோம், நல்ல நல்ல விஷயங்களை செய்யத்தானே செய்யறோம் என்று நினைக்கின்றோம். கடைசியா ஒரு செய்தியை சொல்லி முடிக்கின்றேன். உள்ளத்துல நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், நாம் செய்யக்கூடிய நற்காரியங்களை வைத்து நாம் சோழத்திற்கு செல்ல மாட்டோம். அல்லாஹுடைய அருளை கொண்டுதான், கருணையை கொண்டுதான் சோழத்திற்கு செல்வோம். அப்ப அந்த அல்லாஹுடைய அருளையும் கருணையும் அல்லாஹ் யாருக்கு கொடுப்பான்? அவனை அஞ்சியவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான். நற்குணத்தோடு வாழ்ந்தவனுக்கு அல்லாஹ் கொடுப்பான். சும்மா கொடுத்துருவானா? ஒருத்தன் ஒரு சாராயம் குடிச்சிட்டு இருக்கிறான், அவனுக்கு அல்லாஹ் கொடுத்துருவானா? அப்பா மன்னிச்சு அனுப்புறோம் போ அப்படின்னு எவன் அல்லாஹ் அஞ்சி நடந்து வாழ்க்கையை வெற்றி பெற நினைக்கிறானோ அவனுக்கு தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வெற்றியை கொடுப்பான். அப்ப நற்குணத்தை கொண்டுதான் அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில நற்குணம் என்ற அம்சத்தை பேணக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும், நம்முடைய குடும்பத்தாருக்கு தர வேண்டும். அல்லாஹ் அதை வைத்து நம்ம எல்லாம் சோழத்தில் ஒன்று சேர்க்கக்கூடிய வாய்ப்பை தர வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.